நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வனஜா குமாரி மேடம் அவர்களை வந்து முன்னாடி வந்து அமர சொல்லியிருக்கேன். மைக் வரலையா? இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு பாஸ்கர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து அப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளை பாடல் பாடி நம்மளை இனிமையாக நமக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக இளங்கோ அவர்களையும் அமரப்படி கேட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இது என்னன்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக செயல்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதோட நோக்கம் அப்படின்னா மக்கள் மத்தியில அறிவியல் மனப்பான்மையை கொண்டு போகணும், அறிவியல் பார்வையோட பார்க்கணும். என் குழந்தைகள் இடத்துலையும் அதை வந்து கொண்டு போகிறோம். ஏன் எதுக்கு கேள்வி கேட்கணும், அறிவியல்னா என்ன, அதை எப்படி நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை மக்கள் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அறிவியல் இயக்கம் 40 வருடமா இருக்கு. நான் வந்து அதில் வந்து ஒரு 3 வருடமா இணைந்து செயல்பட்டு இருக்கேன். எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஐடிக்கு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் இந்த நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களுக்குலாம் லீவெலாம் இல்லை, இப்போ ஸ்கூல்லாம் நடக்காதனால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கல்வி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சப்போ அதில் வந்து நாங்கள் தன்னார்வலான போய் இணைஞ்சோம். அப்படி இணையும் போது அதில் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எனக்கு அறிமுகமாச்சு. எனக்கும் வந்து அறிவியல் மீது ஒரு பற்று. அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன் வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களோட நம்ம உறவாடணும், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன கொண்டு வர முடியும் அப்படின்ற தாட்டில் தான் நான் அந்த இதுக்கே நான் இணைஞ்சேன். அதனுடைய தொடர் பயிற்சியாக தான் நம்ம இந்த 3-4 வருடமாக நான் தொடர்ந்து இயக்கிட்டே இருக்கிறேன். இது அது மட்டும் இல்லை, நான் பள்ளிக்கு போகும்போது அங்கே நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, எல்லாருக்குமே திறமை இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கான சூழல் வந்தால் கூட ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். அதை புஷ் பண்ணி கொண்டு வரணும். அவங்களுக்குள்ளே அவங்களுக்குற திறமையை பயத்தை வெளியே கொண்டு வந்துட்டாவே அவங்கள வந்து வளர்த்துப்பாங்க. புரிஞ்சிக்க முடியறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஸ்டெப் எடுத்தேன். அது நம்ம பெண்களுக்குமே அது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப திறமைகள் இருக்காது, நம்ம யாருமே சொல்லிக்க வேண்டியதில்லை, அவங்கவுங்களுக்குமே தெரியும் பெண்களோட திறமைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருந்தால் கூட ஒரு தயக்கம்னு ஒன்று இருக்குது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம முதல்ல எப்படி பயன்படுத்தி வெளியே வரணும், எல்லோரும் நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி அந்த நம்ம ஒரு ஃபேமிலி நல்லா சமூகமாக நல்லா ஆரோக்கியமாக இருந்தாவே இந்த சமூகமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்ற என்னோட தாட்டு. அதனுடைய நோக்கம்தான் நான் வந்து இந்த முயற்சியை நான் வந்து இது எடுத்தது. இதுக்காக நம்ம பண்ணணும். எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, நான் இப்படி வந்து பேச எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த தயக்கத்தை நான் உடைக்கிறதுக்கு நான் பண்ணி தான் ஆகணும். அப்போ பண்ணும்போது அதனுடைய முயற்சியாக தான் நான் இந்த ஒரு வெற்றியை நான் பார்க்குறேன். காலையில் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் ஸ்கூல் பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் க்ளீன் பண்ணி சின்ன குழந்தைங்க வந்து ஆண்டி உங்களுக்கு என்ன நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள், நாங்கள் பெருக்கிறோம் பண்ணுறோம். அதுவே பெரிய ஒரு உற்சாகம். பரவாயில்ல, நாளை தலைமுறைக்கு நம்ம ஒரு அடிக்கல் விதை அது எங்கே வந்து உருவாக்கணுது, அதுதான் நம்ம ஒரு வெற்றியாக நம்ம இங்கே பார்க்கணும். இன்றைக்கி குழந்தைங்க வந்து அவ்வளோ ஈடுபாடு இருக்கீங்க, எல்லாருமே வந்திருக்கீங்க, பெரியவங்க எல்லாருமே எதற்காக வந்திருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள விட நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாவே அதே ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு, அதில் ஒரு முன்னேற்றம் தான். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோன்றதுன்னு இல்லை, வீட்டிலேருந்து இங்கே வந்து இங்கே கவனிக்கிறோமா, அதுவே நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டமாக நம்ம நகர்த்தி நம்மளுடைய திறமைகளை வளர்க்கணும். நம்ம சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் எண்ணத்தோடு தான் இந்த நோக்கம். இது வந்து இந்த பெண்களோட அமைப்பை வந்து ரொம்ப வலிமையாக கொண்டு போகணும் தொடர்ந்து. அது எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணும். அதுக்கு நமக்கு உறுதுணையாக வந்து நமக்கு வழிகாட்டிகள் இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி அவங்க எல்லாமே பேச வச்சுருக்குறோம். ஸோ நீங்களுமே வந்து இது ஒரு மீட்டிங்காக இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக இருக்கணும். மகளிர் தினம்னா என்ன, நம்மளுக்கு என்ன எந்த அளவுக்கு இந்த புரிதல் இருக்குது, எதுக்காக இந்த மகளிர் தினம் கொண்டாடுறாங்க, அதுக்குள்ளுடைய நம்மளை நிறைய பேர் நிறைய கேட்கும்போது என்ன ஈவெண்ட் வச்சுருக்கீங்க, என்ன நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே மகளிர் தினம்னா என்னன்னு தெரியுமா?
ஸோ அதனால் நம்ம முதல்ல அது ஒரு கலந்துரையாடலில் கேட்கலாம். உங்களுக்கு ஏன்னா பெண்களை கூட்டச்சு நாங்கள் பேசிட்டு போகிறத விட நீங்கள் பேசணும், நீங்கள் எல்லோரும் பேசணும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதை என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா தான் நம்ம இன்னும் அடுத்த தட்டு நகரத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு செயல்பட இதுவாக இருக்கும். அதனால் எல்லாருமே பேசணும், எல்லாருமே உங்கள் கருத்துக்களை தயக்கம் இல்லாமல் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இப்போ நிகழ்ச்சியின் துவக்கமாக இளங்கோ அவர்கள் நமக்கு இனிமையாக ஒரு பாடல் அவர்கள் பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கவங்க சிறப்பு செஞ்சிடலாம். இங்கே வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், கல்லுக்குட்டை இந்த பகுதியில் எல்லாமே பெண்களுக்காக பிரச்சனைகள்லாம் எங்கே இருக்குதோ அவங்க தொடர்ந்து போய் குரல் கொடுத்துருக்குறாங்க. சுனாமி காலகட்டத்திலலாம் அவங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தேடி போய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேர காலமே அவங்க பார்த்ததே இல்லை. நைட்டானா பகல் நம்ம சொல்லுவோம், நைட்டானா பெண்கள் பயம், வெளியே பயப்படும் அப்படின்லாம் இல்லாமல் அவங்க நைட்டில் எந்த பிரச்சனைகளும் போயிட்டு தைரியமாக இருந்து போய் சேவை பண்ணியிருக்காங்க. அதனுடைய பணியை அவங்க தொடர் பணியாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதே நிர்வாகத்திலேயே பாலர் சங்கம் சொல்லிட்டு குழந்தைகளோட அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. என்னென்னா குழந்தைங்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை கொண்டு போகணும், ஏன் எதுக்கு கேள்வி கேட்கணும், அவங்களுடைய கல்வியை கல்வி வளர்ச்சிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அந்த மகளிர் தினத்துக்கு அவங்கள நம்ம சிறப்பிக்கிறதுக்கு நம்ம மிஸ்ஸஸ் ஜார்ஜ் அவங்கள சிறப்பிக்குமாறு கேட்டிருக்கோங்க. ஒரு சமூக செயல்பாட்டாளர். நீங்கள் நம்ம கம்ப்யூட்டர் மூலம் நம்ம பார்த்துருப்போம்ல, அவருடைய டேட்டாஸ் என்ன டேட்டாஸ் எல்லாம் கேட்டாலுமே அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் சொல்லிடுவாங்க. என்ன எங்கே ஆலோசனைகளாகட்டும், அரசியல் களத்திலாகட்டும், சமூக பணியாற்றுறது சரி, அவங்க தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. திருமணமும் அப்படிலாம் அவங்க பண்ணிக்கவே இல்லை, சமூக பணிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. வாரம் வாரம் எங்களுக்கு எப்படி நாங்கள் நடந்துக்கணும், எப்படி பேசணுன்றது கூட எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ண, இதை தப்பு, இதை சரி பண்ணணும், இதை பண்ணுங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்க, நமக்கு ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டர் பாஸ்கர் அவர்களை கவனிக்கிறதுக்காக நந்தினி பாலா மேடம் அவர்கள் வருது. ரொம்ப நேர்மையான ஆனஸ்டாக இருப்பாங்க இளங்கோ சார். எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த ஒரு பொருளாளர் அப்படின்னா அந்த இதுக்கு கரெக்டாக பொறுப்பாக இருந்து அந்த செயல்படுத்தி பண்ணியிருக்காங்க. அவங்கள சிறப்பிக்குமாறு சுதா அவர்களை நாங்கள் கேட்குறோம். இவங்க தொடர்ந்து பெற்றோர், எப்பவுமே நான் சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா ஆசிரியர் பெற்றோர் கனெக்டிவிட்டி நல்ல பாண்டிங்காக இருந்தால் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியுமே நல்லா இருக்கும். நான் ஸ்கூல்லேயும் சரி பெற்றோர்களுக்குமே நான் அதுதான் சொல்கிறதுக்கு, ஆசிரியர்களோடையும் நம்ம ஒரு இணக்கமான ஒரு சர்க்கிளை நம்ம உருவாக்கும் போது நம்மளுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஏன்னா எல்லாருடைய சப்போர்ட் இருந்தால் அந்த குழந்தைய வளர்ச்சிக்கும். எல்லாருடைய நோக்கமும் அதுதான், நம்மளுடைய குழந்தைகளை நம்ம நல்லா கொண்டு வரணுன்றதா. அப்போ அதுக்கு கை தூக்கி விடுறதுக்கு சப்போர்ட், பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு வேணும், அல்ல ஆசிரியர் சப்போர்ட்டு வேணும். நம்ம தொடர்ந்து இங்கே எங்கள் இயக்கத்தை தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள இளங்கோ அவர்களை சார். நாங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் சேர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு இருந்ததற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. என்னுடைய திங்கிங்கில், செயல்பாட்டில், மற்ற சக மனுஷனோட பழகிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா இது நாள் வரையில் இது விஷயங்கள்லாம் தெரியாமல் நாம் இருந்துட்டோமேங்கிற ஒரு கவலையோடு தான் இப்போ அப்போ தெரியாமல் இருந்தது இப்போ கவலைப்படுறோம். இது கொஞ்சம் முன்னாடி சின்ன வயசுலேயே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நம்மளை டெவலப் பண்ணிட்டுருக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு இது. இந்த அமைப்பு பெண்ணாண் சமத்துவம், இந்த மாதிரி அறிவியல் பிரச்சாரங்களில் அறிவியல் வெளியீடுகளை வெளியிடுறது, சுய உதவி குழுக்களை பண்ணுறது, அப்புறம் மாணவர்கள் மத்தியில் போய் அறிவியல் பிரச்சாரம் பண்ணுறது.
இந்த இப்போது இது லூனா இப்போ இதெல்லாம் வந்து இல்லையா, இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்கிறது, அது முழுங்கிறது கிழங்குறதுலாம் கிடையாது, உண்மையான அறிவியலை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் அறிவியல் பாடல்களை கற்றுக் கொடுக்குறது, அப்புறம் அறிவியல் செய்முறையை எளிய அறிவியல் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறது பசங்க மத்தியில். ஸோ இவ்வளோ வேலைகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஓரிகாமின்னா காகிதக்கலையில் செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பசங்களை டெவலப் பண்ணுறது. அதே சமயத்தில் நம்மளையும் நாங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்டோடு செய்வோம், அது இருக்கும். இப்போ நம்ம முதல்ல ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம். இப்போ அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தோடு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். அந்த பாடல் நானும் பாடுறேன், நீங்களும் பாடுறீங்களா? எல்லோரும் பாடுவீங்க இல்லையா? பிள்ளைங்க நீங்களாம் கூட பாடுங்க. முதல்ல நமக்கெல்லாம் இப்போது உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? கோவம் வரும். அறிவு இருக்கான்னு கேட்டால் கோவம். ஏன் நம்மகிட்ட இருக்குது, ஆமாம் இருக்குது, என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது, அறிவு இருக்குன்னா எத்தனையாவது அறிவு? நமக்கு எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. இப்போ அறிவு இருக்குன்னு ஜென்ரலாக கேட்டால் எத்தனாவது அறிவு இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் நினைப்பாங்கன்னா 6வது அறிவு இருக்கான்னு கேட்குறவங்க கேட்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எத்தனாவது அறிவு இருக்குன்னா எனக்கு எத்தனாவது அறிவு நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்பேன் நான், இல்லையா? அப்போது 1வது ஓரறிவு பெற்ற ஜீவராசிகள் பசங்க சொல்லட்டும். ஓரறிவு ஜீவராசிலாம் இருக்கா? எல்லா ஜீவராசிகளும் அறிவோடு தான் இருக்குது, இல்லையா? எல்லா ஜீவராசிகளும் அறிவோடு தான் இருக்குது. பரிணாம வளர்ச்சியில் ஓரறிவுலேருந்து 6 அறிவுலாம் இப்போ வந்திருக்கோம். நம்ம ஓரறிவு ஜீவராசி ஏதாவது தெரியுமா, சொல்ல முடியுமா? ஓரறிவு மட்டுமே இருக்குது ஜீவராசி. புல், மரம், செடி இதெல்லாம் வந்து ஓரறிவு. 2 அறிவு வந்து நத்தை, அதெல்லாம் 2 அறிவு. 3 வந்து எறும்பு, கரையான். 4 அறிவு வந்து நண்டு, தும்பி, அந்த மாதிரி. 5 அறிவு வந்து மிருகங்கள்லாம் இருக்குது, பறவைகள், மிருகங்கள். 6 அறிவு நமக்கு இருக்குது. அப்போது ஓரறிவுன்ற உற்றறிதல் தொடர்றது மட்டும் அந்த உணர்வு இருந்தால் ஓரறிவு. உற்றறிதும் சுவைத்தலும் தெரிஞ்சால் அவங்களுக்கு 2 அறிவு. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் இருந்தால் 3 அறிவு. பார்த்தல் இருந்தால் 4வது அறிவு. காது கேட்டால் 5வது அறிவு. அப்போ 6வது அறிவு நமக்கு தான் இருக்குது. இப்போது இன்னொன்று 6வது அறிவு நமக்கு இருக்குன்னா ஆணுக்கும் எத்தனை அறிவு, பெண்ணுக்கு எத்தனை அறிவு? 2 பேரும் சமம் தான். ஆனால் 2 பேரும் சமம்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறதில்ல. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சில பசங்க அவங்க ஸ்டடி பண்ணுறாங்களே ஃபேமிலியில், ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறேன்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் சமம் இல்லைன்னு வேறு சொல்லுவாங்க. 6 அறிவு படைத்த ஆணும் 6 அறிவு படைத்த பெண்ணும் சமம்ங்கிறது நமக்கு தெரியும். அப்படி சமம்னு ஒத்துக்கிறவங்களுக்கு தான் 6 அறிவு இருக்குது, இல்லையா? இல்லாதவங்க தான் 6 அறிவு இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, இது நம்ம எப்படி அதை நிர்ணயிக்கிறது? இப்போது எல்லா ஜீவராசிகளுமே அறிவு இருக்குது, இல்லையா? இப்போ ஒரு தூக்கணாங்கருவி எடுத்துங்க, என்ன அழகாக வீடு கட்டுது, கூடு கட்டுது, அதுக்கு அறிவு தானே செய்யுது. ஆனால் நம்ம என்ன விஷயம்னா, நம்மளோட சீனியர்ஸ் அவங்களாம் யார்? மிருகங்கள், பறவைகள் எல்லாமே நம்ம தான் லேட்டஸ்ட்டு உயிரினம். இந்த மனித பரிணாம வளர்ச்சியில் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்தது மனுஷன் உயிரினம். ஆனால் எல்லாருக்கும் மூளை இருந்தால் கூட அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் அது உற்பத்தி ஆனதுலேருந்து அந்த வேலையை ஒரே மாதிரி தான் செய்யும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் வித்தியாசமாக செய்கிறான். தன்னுடைய கரத்தாலும் மூளை உழைப்பாலும் உடல் உழைப்பாலும் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறான். அதுதான் நம்ம ஒரு பாடலாக இந்த பசங்களுக்கும் சேர்த்து பாடலாம். நீங்களும் பாடுறீங்களா? குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான், கல்லை எண்ணி கணக்கு போட்ட காட்டு மனிதன் மாறினான், கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு மகிழ்கிறான், கால்நடையாய் தூரம் நடந்து களைத்த மனிதன் மாறினான், காரும் ரயிலும் பஸ்ஸும் ஏறி களிப்புடனே செல்கிறான், பச்சை கறியை பங்கு போட்டு தின்ன மனிதன் மாறினான், பக்குவமாய் பாத்திரத்தில் வேக வைத்து உண்கிறான், நிலவை பார்த்து கடவுள் என்று பயந்த மனிதன் மாறினான், நிலவின் மீது கால் பதித்து உலக பெருமை தேடினான்,
குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்களாகினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்களாகினான். என்னோட பேர் சகுந்தலா. இன்னைக்கு உலக மகளிர் தினமா நம்ம கொண்டாடுறோம். ஆக்சுவலா இந்த தினம் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆணுக்கு ஒரு மாதிரியான நேரத்துக்கு வேலை, பெண்களுக்கு ஒரு மாதிரியான நேரத்துக்கான வேலை. ஆனால் அவங்களுக்கு இணையாக சம்பளம் கிடைக்குதானா? இல்லை, கேள்விக்குறிதான். இப்போது ஆணுக்கு நிகரான சம்பளமும் பெண்களுக்கு வேணும், நேரமும் அவங்களுக்கு இணையாக வேணும் அப்படின்னு ரஷ்யாவில் பெண்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு சேலரி வேணும், அவங்கள என்ன வேலை செய்கிறோமோ அந்த நேரத்துக்கு நாங்களும் வேலை செய்யணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் செய்ய மாட்டோம்னு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி ஒரு 75 பெண்கள் உயிரை விட்டாங்க. அந்த நாளை தான் நம்ம உலக மகளிர் தினமாக இப்போது ஐநா அறிவிச்சது. அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போவுமே நம்ம போராடிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்துட்டாங்க. எந்த துறையிலும் பெண்கள் இல்லை நம்மளால சொல்ல முடியுமானா? கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இணையாக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அங்கீகாரமும் கிடைக்குதான்னா இன்னமும் கொஞ்சம் வரல அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிற இந்த நேரத்தில் அதை பற்றி நம்மளும் யோசிக்கணும். நம்ம வீடுகள்லேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே வேலை செய்கிறதுல தான் அது கிடைக்குதான்னு கிடையாது. நம்ம வீடுகள்லேயே அதுக்கான ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிச்சாலே தெரியும். பெண்களுக்கு இணையாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஒரு மரியாதை கிடைக்குதா? 2 பேருமே வேலை செய்வோம். ஆனால் வேலை செஞ்சுட்டு வீட்டில் ஜென்ஸு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம லேடிஸ் என்ன பண்ணுறோம்? குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறோம். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க? நான் எல்லாம் பண்ணுறேன் ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல உடைச்சிருந்தணும். இப்போ மாறி வர காலகட்டத்தில் ஒரு 50% கொஞ்சம் மாறி இருக்குதான். ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ நகர்ப்புறத்தில் பெரும்பாலும் மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் மாறி இருக்கு. அது இன்னமும் கிராமங்களில் இன்னமும் அதே சூழ்நிலை தான் இருக்குன்றத நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம், பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நானும் கிராமத்துக்கு போகும்போது என்னுடைய சொந்த ஊர் சொன்னா கிராமம் தான். பட் ஆனால் அங்கே இருக்கும்போது அதனுடைய இதுவே நானும் பார்க்கலையே, அங்கே என்ன நடைமுறைகள் இருக்குது என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறோம். இதை பற்றி நமக்கு நிறைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய உரையை கேட்டுக்கிறேன். சரியா? என் பேர் சாந்தா. நான் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தில் இருந்து வந்திருக்கேன். நாளும் கிழமையும் நலிந்தோர்களுக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கும் இல்லை. நாளும் கிழமை நலிந்தோருக்கு இல்லைன்னு காரணம் என்னன்னா, கடை வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கு வியாபாரம் பண்ணாதான் அந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் கொண்டாட முடியும். அதனால தான் நாளும் கிழமையும் நலிந்தோர்களுக்கு இல்லைன்றோம். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு லீவ் இல்லாமல் வீட்லேயே நம்ம வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கோம். வேலைக்கு போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் நம்ம உழைக்க வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் கொண்டு வருது 12 மணி நேரம் வேலை செய்யணுன்றதுலாம். ஆனால் முடியாத ஒரு பட்சத்தில் நம்ம பண்ண மாட்டோன்றோம். வீட்லேயும் நமக்கு உதவின்றது ஓரளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு 50% கூட கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. நாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளையும் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். ஆண் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுங்க. தட்டை கழுவு, துணியை மடிச்சுவை, பெட்ஷீட்டை மடிச்சுவை நம்ம சொல்லி கொடுத்து இப்போவே கொண்டு வந்தால் தான் வருங்காலத்தில் அவங்களும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி தங்க நகைக்கெல்லாம் கடையிலலாம் வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? மகளிர் தினம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடத்தி தான் கொண்டு வந்தாங்க 115 வருஷம் அப்படின்ட்டு. 8 மணி நேரம் வேலை கேட்டு தான் அவங்க போராட்டம் பண்ணாங்க. இன்னும் கிராமப்புறங்களில் விவசாயிகள், இதே தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூரில் விவசாயம் பண்ணுற அந்த பண்ணையார் அவங்கக்கிட்ட அடிமையாக வேலை செய்கிற பெண்கள் குழந்தைய தூளியில் போட்டுட்டு பால் கொடுக்க முடியாது, கழுதா கூட பால் கொடுக்க விடாமல் அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த பெண்களுக்கும் நாம் கொண்டு வரணுன்ட்டு அந்த பெண் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டோம்னா உடனே எழுந்துக்கோம்ட்டு கல் கூத்தி கொடுப்பாங்க. அது கொஞ்ச நேரம் தூங்கட்டோன்றதுக்காக கல் கொடுப்பாங்க அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு. அதையெல்லாம் உடைத்து பெண்களை
8 மணி நேரம் வேலையும் ஓய்வும் வேணும்னு கேட்டு போராடி பெற்றதான் இந்த உலக பெண்கள் தினம். இது உழைக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் உரிமை கொடுங்கன்றது தான் நம்ம கேட்டுருக்கோம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நீ சும்மா தானே இருக்கேன், சும்மா இருக்குன்ற வார்த்தை வரக்கூடாது. வீட்டில் வந்து சாமான் தேய்ப்போம், துணி துவைப்போம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவோம், கொண்டு போய் விடுவோம், வருவோம், எல்லாமே இருக்குது. அவங்களும் சும்மா கிடையாது. ஆனால் கேட்டு பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? சும்மா தான் வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் அவங்கள வந்து உக்காந்து சும்மா இருக்க சொல்லி பாருங்க, முடியாது. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, சும்மா இருந்தா பாருன்ட்டு வேலை செய்கிறவன் வந்து உக்காந்து ஐயோ கார்பன் வருவான், அவன் வருவான், எல்லாம் பண்ணுவாங்க. என்னால் சும்மா இருக்க முடியலப்பா, என்னை விட்டுருப்பான்ற மாதிரி சும்மாவே நாமளும் இல்லை, ஏதாவது வேலைகள் நாமளும் வீட்டில் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நமக்கும் ஓய்வுகள் வேணுன்றதை நம்ம இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் இது பண்ணுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம் இந்த. ஆனால் நம்மளுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கணும். நமக்கு சின்ன கொஞ்சம் தான் கோரிக்கைகள் கிடச்சிருக்கு. 115 வருஷம் 116 நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். கோரிக்கைகள் வந்து கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. ஃபுல் கோரிக்கைகளும் நமக்கு வந்தால்தான் முழு வெற்றி. நம்ம பெண்கள் தினத்தை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவோம்ன்றதை முடிச்சிருக்கேன். ரிசர்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில். இங்கே வந்துட்டு நான் உலக மகளிர் தினத்துக்கு வந்ததுக்கு நான் மேடம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ராவணலீலா மேம்க்கு. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்தது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த 115 வருஷத்தில் எல்லாருமே பெண்கள் இப்போ வந்து அதிகமாக நம்ம முன்னேறி இருக்கோம். இது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? கண்டிப்பாக எல்லா துறையிலுமே நம்ம வந்து மகளிர் வந்து எல்லாத்துலேயுமே முன்னிலையில் இருக்கோம். இதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம மகளிருக்கு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளை அந்த முன்னேற்ற பாதையில் வழிவமைச்ச ஆண்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம அப்பா, நம்ம தம்பி, நம்ம அண்ணன் அவங்கெல்லாம் நம்மளை வந்து வழி நடத்தினாதான் நம்மளால் வெளியில் வர முடியும். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது உண்மையா பொய்யா? ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு ஹஸ்பண்டா அவங்களோட துணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸால் வர முடியும். அப்படி இல்லாதவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சகோதரனாக நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். உண்மையா இல்லையா? இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து உங்களையும் போற்றுறேன், அதே போல் ஆண் மக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மகளிர் தினத்தில். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் என்னுடைய மாமியாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க மாமியார்னா ஒரு இதாக இருப்பாங்கன்ட்டு. ஆனால் என்னோட மாமியார் வந்து அவங்க தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். என்னோட அம்மாவும் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 3மே ஆண் குழந்தைகள் தான். அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே அவங்க செய்ய சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி அவங்க சிறந்து விளங்குறாங்கன்னா அவங்க தாய் தான் அதுக்கு காரணம். ஸோ அவங்க தாய் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தோடனே பிள்ளைங்க வந்து காஃபி போட்டு வைப்பாங்க. சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை பையன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தாய் சொல்லக்கூடாது முதல்ல. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா தாய் தான் அதுக்கு முதல் காரணமே. பா நீயும் செய்ப்பா, எல்லாத்தையும் நீயும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது வரும். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களே வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் வேறு வீட்டுக்கு போகிறவ, அவளை வேலை செய்ய சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான். அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஒர்க் லோடெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஐயோ நான் என் வீட்டில் வந்து இவ்வளோ இதாக இருந்தேன் அவ்வளோ இதாக இருந்தேன்ட்டு அவங்களுக்கு ஒரு தோணும். நம்மளும் அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டில் இருக்கிற வேலையை அவங்கவுங்க செஞ்சோம்னா எந்த வீட்லேயுமே எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு மாமியார் மருமக பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இது நான் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எல்லாருமே பெண்மையை போற்றுவோம். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த தலைப்பை நாங்கள் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி பேசிகிட்டு இருந்தப்போ பெண்ணின் கதை பேசலாம் வாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், வரலாறு அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. வரலாறுனா நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டு வாழ்ந்த நடந்திருக்கிற சம்பவங்கள்லாம் பேசுகிறது வரலாறு அப்படின்னா அப்போ அது ஆங்கிலத்தை என்னன்னு சொல்கிறோம், ஹிஸ்டரின்னு சொல்கிறோம். ஹிஸ்டரியை தனியாக பிரித்தா என்ன வரும்? ஹிஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸ்டோரி. ஹிஸ்ஸு ஸ்டோரினா அவனுடைய ஸ்டோரி. வரலாறு வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட பார்வையில் தான் அது எழுதப்பட்டிருக்கு. அது வந்து ஹெர் ஸ்டோரின்னு இப்போ வந்து சொல்கிறாங்க. அப்போது இப்படி ஒரு கண்ணோட்டம் கூட நமக்கு வந்து வரலாற்றோட
பெண்களோட பங்களிப்பு நிறையவே இருக்குது. ஆனால் பதிவுகள் செய்யப்பட்டதுன்னு பார்த்ததுன்னா ஆண்களோட பதிவுகள் தான் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு. பெண்களோட பதிவுகள் வந்து செய்யப்படாதது எல்லாமே வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய சூழல் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பெண்ணின் கதை பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசணும். தலைப்பு வச்சது அது அடிப்படையில் தான் வச்சது. இப்போ நம்ம வந்து வாழ்க்கையாக திரு பாஸ்கர் அவர் பேசுனதுக்கப்புறம் ஒரு பாடல் முடிச்சுட்டு மறுபடியும் மற்றவங்களுக்கு எல்லாரும் நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். அன்பார்ந்த தோழர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே, உங்கள் அனைவரும் முதல்வராக ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்தகைய ஒரு வாய்ப்பை கிடைத்ததற்கு லீலாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். அப்போது எல்லாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதாவது ஒரு 2 பேர் பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். மொத்தமாக பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இது நம்ம வளாகத்தில் நடக்கிறதுங்கிறது இன்னும் நிறைய வளாகங்கள் நடக்க வேண்டிய அளவுக்கு ஒரு அவசியம் இருக்குது. காலகாலமாக உழைச்சிருக்கோம். பெண்களும் உழைப்பும் பின்னி பிணைஞ்ச விஷயம். இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போ மனுஷன் வேட்டையாடின காலகட்டத்தில் இருந்தோ நம்ம நாகரிகம் அடைஞ்சிருக்கோம். அன்னிலிருந்தே பெண்கள் உழைப்புக்காக பிறந்தவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு பெண்கள் தலைமையில் சமூகம் இருந்தது. பெண்களுக்கு நிறைய எல்லா உரிமைகளும் இருந்தது. அவங்க தான் யார் எப்படி இருக்கணுங்கிறத வந்து தலைமை தாங்கினாங்க. பிறகு நாகரிகம் வளர அதோடு இந்த தவறான விஷயமும் சேர்ந்து வளர்ந்து இன்றைக்கி ஆண்கள் தலைமையில் குடும்பம் ஆணாதிக்குங்கிற மாதிரி வந்துச்சு. இன்னை வரைக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போக்க முடியுதே தவிர முழுமையாக நம்ம போக்க முடியல. இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட அதே தான். அமெரிக்க ஜனாதிபதி மனைவிக்கு கூட சுதந்திரம் கிடையாது. பணக்கார பெண்ணு தான், அதிகாரம் தான், ஆட்சி தான், அவன் கணவர் தான் தீர்மானிப்பார். ஜனாதிபதி ட்ரம்ப்போ இல்லை முன்னே இருந்த ஜனாதிபதியோ யாரோ ஒருத்தர் தீர்மானிப்பாங்க. அதே மாதிரி இங்கே பேசுகிறவங்க சொன்ன மாதிரி இன்னமும் கூட ஒரே வேலைக்கு சமமான சம்பளம் இன்னும் பெண்களுக்கு கிடைக்கிற ஐடி ஃபீல்டு சரி, விவசாய உழைப்பில் சரி, ஃபேக்ட்ரியில் சரி, இதான் நிலவரம். எல்லா வேலைகளிலுமே வந்து சமமான சம்பளம் இல்லை. அதுக்கு சட்டம் இருந்தும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. பெண்களுக்கு இது தவிர நிறைய பாலியல் தொல்லைகள், அவங்களுக்கு வந்து நிறையா வீட்டில் வந்து சம்பளம் வாங்காத உழைப்பை வந்து செலுத்துகிறாங்க. இதான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நிலவரம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் போராடி சில உரிமைகள் வாங்கியிருக்கிறோம். அந்த உரிமைகளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம இதுவாக நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியிருக்கு. இருக்கக்கூடிய உரிமைகளை காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கி நாம் 12 மணி நேரம் வேலைங்கிற மாதிரி அரசாங்கம் சட்டம் கொண்டு வருது. வேலை வேணுமா செய். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதால இன்னும் பெண்களுக்கு குறிப்பாக ஐடி கம்பெனிஸில் இன்னும் பல துறைகளில் ஃபேக்ட்ரியில் கூட பெண்களுக்கான வேலைவாய்ப்பு முதல்ல வேலைவாய்ப்பு போகுதுன்னா பெண்களுக்கு தான் போகும். அப்போ இனிமேல் வந்து நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய அளவுக்கு அவசியம். நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போது ஓரளவுக்கு நாம் வந்து சில கல்வியெலாம் கற்றுன்னு வந்துன்னு இருக்கிறோம். ஆனால் இது போதாது. இருக்கிறத காப்பாற்றிக்கிறது கூட நாம் இது மாதிரி வந்து கருத்துக்களை பரப்பணும், உரிமைகளுக்காக நம்ம பேசணும். நம்மக்கிட்ட இருக்கிற கலந்துரையாடலை வந்து நாம் மேலும் மேலும் வந்து இந்த தெரு இந்த ஏரியா வரைக்கும் விரிவாக்கணும். நமக்கு இறுதி விடுதலை என்னென்னா பெண்ணடிமை தீராமல் மண்ணடிமை தீராது. அதுதான், வேறு எதுவுமே வந்து தீர்வு கிடையாது. இந்த உரிமை வந்து முன்னே இருந்த ரஷ்யாவில் தோழருக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பெண்கள் சமமாக சமூகத்தில் பங்கெடுக்கணும், பெண்கள் சமமாக நிர்வாகத்தில் பங்கெடுக்கணும். அன்றைக்கி இப்போ இதுக்கு ஒரே வழி, ஒரே தடையாக எது இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உழைப்பு, சமையல். இதுக்கு பேர் டொமஸ்டிக் லேபர்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழில் குடும்ப உழைப்பு. சமையல், துணி துவைத்தல், குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு. அப்போ இதுக்கு அன்றைக்கி இருந்த ரஷ்யாவில் என்ன செஞ்சாங்கன்னா வீட்டில் வசிக்கலாம் பெண்கள். அப்போ காமன் லாண்ட்ரி, காமன் கிச்சன், காமன் சைல்டு ரியரிங் சென்டர் இது மாதிரி இருந்துச்சு. அப்போ வீட்டில் வசிக்கலாமே தவிர இந்த தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடத்துல மெஸ் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்கு வந்து அங்கே லாண்ட்ரி இருக்கும். டேர்ன் போட்டோ இல்லை தனியாக அதுக்கு வேலையாளர் நியமித்தோ வந்து இந்த பகுதி மக்கள் வந்து அவன் சம்பளம் கொடுத்தோ நியமிச்சுப்பாங்க.
அதே மாதிரி குழந்தை பராமரிப்பு. அப்போ வீட்டில் வந்து பெண்கள் குழந்தைகள் அந்த குடும்பம் சேர்ந்து வசிக்கலாம். நாள் முழுக்க வீட்டிலே இருந்து காலையில் 5 மணிலேருந்து 4 மணிலேருந்து வேலையே செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தால் ஒன்றும் முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல திறமைகள் வந்து இல்லை வளர முடியாமல் போகும். அடிமைத்தனம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். சம்பளம் வாங்காத உழைப்பாகத்தான் அது இருக்குது. அப்போ குடும்பத்தில் வீட்டில் வேலை செய்கிறது கூட சம்பளம் கொடுக்கணுன்னு ஒரு கோரிக்கை ஐரோப்பாவில் பல நாடுகள் இங்கே கூட அந்த மாதிரி கோரிக்கை அப்போ மேலே வருது. அந்த விஷயத்தை கூட நம்ம கவனம் செலுத்தி வீட்டில் செய்கின்ற வேலையை கூட ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ கொடுத்து அதுக்கு கூட அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நாம் அந்த விஷயங்கள்லாம் யோசிக்கணும். இறுதியான தீர்வு என்பது காமன் லாண்ட்ரி, காமன் கிச்சன், காமன் சைல்ட் ரியர் சென்டர். இது ஒன்று தான் தீர்வு. அப்போ தான் பெண்கள் உண்மையான விடுதலையை வந்து அடைய முடிஞ்ச மாதிரி ஆகும். அதை நோக்கி நாம் நம்மள மாதிரியான சக பெண்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போகணும். இப்படி ஒரு வரலாறு இருக்குது, இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்க, இது மாதிரி போராடி 115 ஆண்டுகள் இருக்குது. போராடும்போது வாங்கின உரிமைகள் கூட இன்றைக்கி காக்க முடியாமல் கூட போகுது. எவ்வளோ சட்டங்கள் பெண்களுக்கு இருக்குது. போஷ் இருக்குது, போக்சோ இருக்குது, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்குது, வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்குது. எதையுமே அந்த ஆட்சியாளர்கள் அமுல்படுத்துறதில்லை. அந்த சட்டங்களை கூட நம்ம வந்து சண்டை போட்டு போராடி வாங்கிட்டோம். ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். இவ்வளோ சட்டம் இருக்குது. ஒரு சட்டம் 10 வருஷம் ஒரு முற்போக்கான பெண்கள் சட்டம் விசாகா கைட்லைன்ஸ். அந்த சட்டம் என்ன, எல்லா வேலை பெண்கள் பணியிடங்களில் அங்கே ஒரு கமிட்டி இருக்கணும். பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னா அதை உடனே விசாரிக்கிறது. ஏராளமான பெண்கள் ஏராளமான பணியிடங்களில் இருக்கிறாங்க. எங்கேயும் நிறைய இடங்களில் விசாகா கைட்லைன்ஸ் கிடையாது. நிறைய இடங்களில் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்து அமல்படுத்தக்கூடாது. அப்போ அந்த சட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு நமக்கு வேணும். சக பெண்கள்கிட்ட சொல்லணும். இன்னொரு பெண்கள் மத்தியில் வந்து நாம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நம்ம வந்து ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாம் வந்து ஒரு சகோதரத்துவ உணர்வோட ஒரு சக தோழியாக அவங்களோட பழகி நம்மளை மாதிரி உள்ளவங்க எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தினா அப்போ தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த இறுதி கோரிக்கை நம்ம வெல்ல முடியும். இனி அடுத்து வேலை இல்லா திண்டாட்டம் மேலும் மேலும் அதிகமாக போகுது. இந்த போரினுடைய பாதிப்பு வந்து இன்றைக்கும் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாகிற அளவுக்கு வாழ்வாதாரம் மோசமானது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. முன்னே இருந்ததை விட இப்போது வேலை இல்லா திண்டாட்டம் மேலும் மேலும் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு சூழலில் நாம் இந்த சட்டங்கள் பற்றி இந்த பெண்ணுரிமைக்காக போராடி வாங்கின இந்த நாளை பற்றி நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சினா மட்டும்தான் அந்த இறுதியான காமன் கிச்சன் காமன் லாண்ட்ரி மாதிரி ரஷ்யாவில் இருந்துச்சு. அதை திரும்பி நம்ம உலகம் முழுக்க கொண்டு வந்தால் மட்டும்தான் பெண்களுக்கான உண்மையான விடுதலை என்பது கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இல்லைங்களா, காமன் கிச்சன் காமன் லாண்ட்ரி அதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம 6 அறிவும் சொல்லிட்டோம். நம்ம 6 அறிவு படைத்த ஒரு ஆண் 6 அறிவு படைத்த இன்னொரு ஆணுக்கு சமம் இல்லை இல்லையா? 6 அறிவு படைத்த பெண்ணுக்கு 6 அறிவு படைத்த இன்னொரு பெண் சமம் இல்லை. 6 அறிவு படைத்த ஆணுக்கு 6 அறிவு படைத்த பெண் சமமே இல்லை. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அந்த இவர் சொல்கிற மாதிரி கொண்டு வரணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போது இந்த சமூகத்தில் சரிபாதியாக இருக்கிற சரிசமமாக இருக்க வேண்டிய ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருக்கிறாங்களான ஒரு கேள்வியோட கவிஞர் பிரளயன் ஒரு கவிஞர் இருக்கிறாரு. அவர் எழுதின ஒரு பாடல் உங்களுக்கு முன்னாடி பாடுறேன். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. இச்சை கிளியாய் போகப் பொருளாய் இருப்பது தானா பெண் பொறுப்பு, இருப்பது தானா உன் பொறுப்பு. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு அதில் ஏதுமில்லை இங்கு பெண்ணுக்கு. 1000 வஞ்சனை பெண்ணுக்கு அது தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. புகுந்த வீடு செல்பவளாம் புருஷனோடு வாழ்பவளாம். பெண்ணின் கல்வி செலவினிலே கணக்கு பார்ப்பார் வீட்டினிலே. புகுந்த வீடு செல்பவளாம் புருஷனோடு வாழ்பவளாம். பெண்ணின் கல்வி செலவினிலே கணக்கு பார்ப்பார் வீட்டினிலே.
பெண்ணும் படித்து உழைத்து பொருளை ஈட்ட மாட்டாளாம். பெற்றவரைத்தான் பிற்காலத்தில் காக்க மாட்டாளாம். படிக்க வேணும் சிறக்க வேணும் நிகராயானும் பெண்ணும். படிக்க வேணும் சிறக்க வேணும் நிகராயானும் பெண்ணும். பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம். பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம். இன்னும் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. குடும்ப வாரிசும் ஆண்டான் நாம் குலப்பெருமை சொல்வதும் ஆண்டான் நாம். குடும்ப வாரிசும் ஆண்டான் நாம் குலப்பெருமை சொல்வதும் ஆண்டான் நாம். பழங்கதை சாத்திரம் பல பேசி தள்ளி வைக்கிறார் பெண் குலத்தை. பழங்கதை சாத்திரம் பல பேசி தள்ளி வைக்கிறார் பெண் குலத்தை. பெண்ணும் இங்கே குலத்தின் பெருமை சேர்க்க மாட்டாளாம். முத்து லட்சுமி வள்ளி அம்மை போலாக மாட்டாளா. வாழ வேணும் வெல்ல வேணும் நிகராயானும் பெண்ணும். வாழ வேணும் வெல்ல வேணும் நிகராயானும் பெண்ணும். பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம். பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம். இன்னும் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. இச்சை கிளியாய் போகப் பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு. இருப்பதுதானா உன் பொறுப்பு. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. என் பேர் நதியா. நான் கிட்ஸி ப்ரீ ஸ்கூலில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபர்ஸ்ட் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உண்மையாகவே நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு மகளிராக, ஒரு அம்மாவாக, ஒரு ஒய்ஃபாக, எல்லாம் நம்மளோட ரோல் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். இந்த ரோலில் நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவோம். பட் வீட்டில் ஒரு முடிவுன்னு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது சரி நம்ம சைலண்ட்டாக இருப்போம், இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது, நம்ம பேசக்கூடாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம எண்ணங்கள் சரியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரும். நம்மளை டிப்ரெஸ் பண்ணிப்போம். நம்ம சொல்ல மாட்டோம். 4 பேர் முன்னாடி இது சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நம்மளை டிப்ரெஸ் பண்ணிப்போம். அந்த ஒரு மாற்றமே, அந்த சின்ன மாற்றம் நமக்குள்ளே வருதுனாலே அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ நம்ம வந்து யோசிப்போம், நம்ம யோசிக்கிறது சரியாக தான் இருக்கும். நிறைய இடத்துல நம்மளோட முடிவுகள் வந்து நல்ல மாற்றங்களே கொண்டு வரும். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம வந்து சாப்பாட்டில் போடுற உப்புக்கல் மாதிரி போடும்போது தெரிய மாட்டோம், இருக்கும்போது நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரியாது. நம்ம இல்லைன்னா அந்த சாப்பாடை வாயில் கூட வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீடாகவே இருக்காது. ஸோ எல்லா ரோல்லையுமே, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரு உமன் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஒரு குழந்தைக்கு அம்மா வேணும், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வேணும். என்ன தான் சண்டை அடித்தாலும், என்ன தான் பண்ணாலும் ஒரு உமன் இல்லை அப்படின்னா அந்த வீடாகவே இருக்காது. ஸோ நம்மளோட இது வந்து காற்றுல நம்ம ஏர் மாதிரி, ஏர் ஆக்சிஜன் மாதிரி நம்மளை சுவாசிச்சுட்டே தான் இருப்பாங்க ஆண்கள். ஆனால் அந்த ஒரு நன்றி உணர்வு, கிராட்டிடியூடே இருக்காது. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு பெண் தானே அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூடு, ஒரு நன்றி உணர்ச்சி வந்து கண்டிப்பாக ஆண்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சுவாசிக்கிறதுனால தான் உயிரோடு இருக்காங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோ பெரிய விஷயமே நமக்கு தெரியும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னா, நம்ம ரஷ்யா லெவலுக்கு போக வேணாம், இந்தியா லெவலுக்கு போக வேணாம், நம்ம வீட்லேயே சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம வந்து பெண்கள் தான், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், பெண்கள் வந்து முக்கியம், ஆண்களுக்கும் பெண்களும் ஈக்குவல் எல்லாம் நினைக்கிறோம். ஒரு மாமியாராக ஒரு மருமக அவங்க வீட்டுக்கார்கிட்ட வேலை வாங்குறது நம்ம எத்தனை பேர் ஏற்றுக்கிறோம்? என்ன இவ வந்தா காலையிலேருந்து இவ வேலை இவ செய்ய மாட்றா, ஆனால் புருஷங்கிட்ட பெட்ஷீட் எடுத்து வையின்றா, புருஷங்கிட்ட சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுங்கிறா. எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியுது? ஒரு மாமியாரா நம்ம மருமக தான், நீங்களும் லேடி தான், மருமகளும் லேடி தான். ஆனால் வந்து தான் பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை, நான் ஒரு வேலை வாங்கினது கிடையாது. இவ வந்தா, கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து நானும் பார்க்குறேன், ஒரு வேலை செய்யாத பிள்ளை இப்போ என்னமோ பின்னாடியே ஓடுறான், தட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்குறான், இவனே போட்டு சாப்பிட்றான்.
அது பெரிய விஷயமா பேசிக்கிறோம். தட்டில் சாப்பாடு போட்டு தான் பிள்ளை சாப்பிட்றத பெரிய விஷயமா ஒரு அம்மா பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களே வந்து உண்மையாகவே ஒரு நல்ல மகளிர் இல்லையே. ஏன் அந்த சப்போர்ட்டை ஒரு மாமியார் மருமகள் கொடுக்கலாமே? இது எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு அப்படி மேட்ச் பண்ணி பார்க்காதீங்க. என் மாமியாரும் மேடம் சொன்ன மாதிரி தங்கம்னா தங்கம், என் அம்மாவும் தங்கம், என் மாமியாரும் தங்கம். நீங்கள் உடனே அப்படி மேட்ச் பண்ணி ஓ இந்த பொண்ணு தானா, இந்த மாமியார் தானா, இவங்க தான் அன்றைக்கி பேசினாங்களே, ஓ இவங்க தான் வீட்டுக்காரா, அப்போ இவர் வேலை செஞ்சால் அந்த அம்மா கோச்சிப்பாங்க போல் அப்படி நினைக்காதீங்க. இது என் வீட்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. நான் ஜென்ரலாக பார்க்குற ஒரு விஷயம். வெளியில் எல்லா வீட்லேயுமே இது நடக்குது. ஒரு புள்ள வந்து மருமகளுக்கு செய்கிறத ஏற்றுக்கவே முடியாதப்ப நமக்கு மாற்றங்கள் அரசாங்கம் பண்ணும், பெரிய தலைவர்கள் பண்ணுவாங்கன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நம்ம வீட்டு ஆம்பளைங்களை நம்ம வீட்டு லேடிஸ்க்காக வேலை செய்கிறது தப்பில்லைன்னு அந்த மனப்பான்மையை மாற்றிக்கிட்டிங்கனாலே போதும். சின்ன மாற்றங்கள் தான் பெரிய விஷயங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம பையன் வந்து ஒரு வேலை செய்கிறான் அப்படின்னா சந்தோஷப்படுங்க. உனக்கு எதுக்குடா இந்த வேலை, எதுக்குடா தொடப்பத்தை எடுத்து சுற்றுற, புக்கை எடுத்து வச்சு படிடா, தொடப்பக்கட்டையை கீழே போடுறா, யாராவது வரும்போது மாப்புக்கட்டையை எடுத்துகிட்டு வந்து ஏண்டா என் மானத்தை வாங்குறேன்னு சொல்லாதீங்க. என் குழந்தையும் வீடு க்ளீன் பண்ணுவான், என்னால் முடியலன்னா அவன் தான் எல்லாமே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுங்க. ஸோ வீட்டில் இந்த சின்ன மாற்றம் நீங்கள் பண்ணிங்கனாலே பெரிய விஷயம் பண்ணலாம். அப்புறம் நமக்கு ஒரு நாள் இல்லை உலக மகளிர் தினம், எல்லா நாளும் உலக மகளிர் தினம் தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பேசுகிறேங்க. பரவாயில்ல. நிறைய மக்கள் வரணும். நிறைய மக்கள் வரணும். நாங்கள் கொஞ்சமாக தான் இங்கே வந்து சேர்ந்தோம். இப்போ நிறைய சப்போர்ட் இருக்குது. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போது இங்கேருந்து நான் படப்பைக்கு போயிட்டேன். இங்கேருந்து சில விஷயங்களை நான் அங்கேயும் போயிட்டு செய்கிறேங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. சரிங்களா? மேலும் மேலும் வளரணும். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லா பெண்களுக்கும் சமமாக உரிமை கொடுங்க. அவங்க சொன்ன மாதிரி வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலும் கொடுங்க. கொஞ்சம் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய தாட்? So on this Women's Day, I would like to talk about how women take care of so many things at home and they put everybody else a priority. At the same time, they should have some time for themselves. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்காக டெய்லி ஒரு 5 to 10 minutes ஆச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அது இப்போது நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கலாம், ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை சும்மா ஏதாச்சும் எழுதுறதா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு மறந்து போகாமல் டெய்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும். அதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களே ஹாப்பியாக வச்சுக்கிறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவங்களோட வீடு மட்டும் இல்லை, அவங்கள ஹாப்பியாக வைக்கிறதும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ அது I wanted to tell here. Also, women should also take care of their health. When they take care of everybody else at home and take care of their health also is very important, because only if they are healthy, the home is also healthy. Thank you. Good evening, everybody. Happy Women's Day to all women present here, and best wishes to all the men who supported us here. And she is my daughter. Because of her, I am happy. The point is, when they were 2 kids, I used to work a lot without thinking about myself, without having proper breakfast. I used to finish all the household work and then I will rush to school. My name is Jessie George. Now I am the principal of a CBSE school for the past 10 years. Before that I was teacher, then coordinator, then vice principal, and finally I became principal. So when starting of my periods and all, I used to do all the household work, then rush to school, taking care of my kids. And after coming back also I used to teach them, sit with them without even taking any proper snacks. Then finish all the work, goes to bed at almost around 11 o'clock. Then again routine work will start from 3:30, like that. When they grown up, they taught me this is not the life. You have to, as she said, you have to spend time for yourself. They taught me to self-love. That means I have to love myself.
That's a great lesson that I learned from my kids. Now they are the supporters for me. So whatever she said, that's applicable to my life. So I'm happy. Thank you all. I used to come very late from school and all, after finishing all the work 6:30, 6:15, etc. That time I will be too tired. Oh, how I have to go and work all the work at once. That way I will come. But evening when I come here, with the happy face, she will be standing here. So she will start talking to me. I will forget everything. More than 1 hour, sometimes it will exceed to 1.5 hours. We will speak. And she is so energetic, so innocent. I don't know whether my Tamil she understanding or not. We used to communicate in Tamil only. I am not Tamilian, I am from Kerala. And her Tamil is not what I heard here. She is from Thoothukudi, right? So her Tamil also something different. But we used to talk more than 1 hour every day, and that's an inspiration to me. Thank you. வாழ்த்துக்கள். மகளிர் தினம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மகளிர் வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் இருதயம். நான் மிஸ்டர் ஆனந்தோட ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறேன். மகளிர் தினம் ஏற்கனவே இருக்கிற உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கே நிறைய போராட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஒரு போராட்டம் தான் அதை சாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஃபீமேல் அண்ட் மெயில் பே ஸ்கேல்லாம் ஒன்று தான். அந்த லெவலில் இருந்தாங்கன்னா எங்களுக்கு அதே பே ஸ்கேல் தான், அதே ஒர்க்கு ஸ்டைல் தான். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டில் இன்னும் நிறைய சலுகை இருக்குது ஃபீமேல்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டர்னிட்டி பீரியட்லலாம் 6 month கண்டினியூஸ்லி லீவ் அவைல் பண்ணிக்கலாம் வித் ஃபுல் பே. அதே மாதிரி அப்புறம் வளர்கிறதுக்கும் திரும்ப 2 years கண்டினியூஸாக இஎல் எடுத்துக்கலாம் வித் பே. ஸோ அது மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இதே ஃபெசிலிட்டி எல்லா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய பிரதர் லண்டனில் இருக்கிறாரு. அங்கே கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி ஃபெசிலிட்டி ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருக்குது. இன்ஃபேக்ட் பே ஸ்கேல் முதற்கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இப்போ மினிமம் பே 18,000 ரூபா. அது கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ண பே ஸ்கேல். மினிமம் சம்பளம் 18,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் எம்ஏ பிஎட் முடித்த ஒரு வாத்தியாருக்கோ டீச்சருக்கோ 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ தான் 2,500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 12,500 ரூபா கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு டீச்சருக்கு ஒரு லேடி ஃபீமேல் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த 12,500 ரூபா வச்சு மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டியில் ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? இதெல்லாம் தான் நம்ம போராடணும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்தனியாக போராடுறத விட ஒரு கூட்டமாக சேர்ந்து போராடுறப்ப எந்த ஒரு போராட்டமும் வெற்றி அடையுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் கவர்மெண்ட்டில் எங்கள் ஆஃபீஸ்லேயே நாங்கள் சில எங்களுடைய கோரிக்கை நிறைவேறினா தனியாக போராடாமல் எல்லோரும் சேர்ந்து தான் ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம், சேர்ந்து தான் கேஸ் ஃபைல் பண்ணுவோம். தோழர் ஆனந்த் எங்கள் ஆஃபீஸில் ஹையஸ்ட்டு வழக்கு அதாவது ஆஃபீஸில் நடக்கிற குளறுபடிகளை எதிர்த்து நிறைய வழக்கு பதிவு செஞ்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய கேஸில் வெற்றியும் அடைஞ்சிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நான் இந்த உலக மகளிர் தினத்தில் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னென்னா ஹலோ கேட்குதா? எல்லோரும் கேட்டுக்கிறேன்னா உங்களுடைய இருக்கிற உரிமைகளை தக்க வச்சுக்கோங்க, அதுக்காக போராடுங்க. மேலும் மேலும் உங்களுடைய உரிமைகளை பெறுறதுக்காக கூட்டு முயற்சியாக எல்லோரும் இணைந்து போராடினா வெற்றி நிச்சயங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ வெரி மச். எங்கள் ஃபேமிலியில் நான் என் ஒய்ஃபுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தான். அவங்களும் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த வேலை நான் தான் பண்ணுவேன். சமையல் ஆரம்பித்து கிளீனிங் வரைக்கும் துணி தைக்கிறது வரைக்கும் நம்ம தான். அதனால் எனக்கு வருத்தம் கிடையாது. என்ன மாதிரி துணி துவைக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அதே மாதிரி என்ன மாதிரி குக் பண்ணுறதுக்கும் யாராலும் முடியாது. தட் இஸ் வாட் ஐ பிலீவ். தட் இஸ் வை ஐ சூஸ் டு குக் எவ்ரிடே. மற்ற யார் குக் பண்ணாலுமே எனக்கு யார் குக் பண்ணி இருக்கிற ஒரு டேஸ்ட் மற்றவங்க குக் பண்ணுறதுல ஐ குட் நாட் கெட் இட். மேபி தட் இஸ் த ரீசன் ஐ ப்ரிஃபர் குக்கிங் எவ்ரிடே. அப்புறம் ஒரு நாள் என் டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணுவேன், ஒரு நாள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணுவேன்.
அதாவது மாற்றி எனக்கு குக்கிங் வந்து இட்ஸ் அ பேஷன் ஃபார் மீ. நாட் ஓன்லி குக்கிங், துணி துவைக்கிறதுல ஆரம்பித்து வீடு க்ளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே எனக்கு ஒரு பேஷன் தான். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது. நீ இந்த வேலை தான் பண்ணி ஆகணும், நீ அந்த வேலை தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டே கிடையாது. எல்லாருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அங்கே வளர்ந்துட்டு இருக்க என் பொண்ணு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு டவுனாக இருக்கிறாங்க. அவங்க வேலையில் செய்யறதில்ல, இருந்தாலும் நான் விடுறதில்ல, செய்ய வச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை செய்ய ஆரம்பித்தா தான் சமுதாயத்தை எதிர்த்து போராட முடியும். நம்மளே நம்ம வேலையை செய்ய வக்கில்லைன்னா நம்ம எப்படி சமுதாயத்தை எதிர்த்து போராட முடியும்? அதுதான் என்னோடய பேசிக் கான்செப்ட். நான் 13 வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் இருக்கேன். 13 வயசுலேருந்து அவுட் ஆஃப் த ஹோம். 8th 9th 10th 11th 12th காலேஜு, பாலிடெக்னிக், அப்புறம் வேலை பார்த்தது எல்லாமே பேச்சுலர் லைஃப் தான். ஃபர்ஸ்ட் பேச்சுலர். ஸோ அதனால ஐ ஃபோர்ஸ் டு லேர்ன் எவ்ரி திங், இன்க்ளூடிங் குக்கிங், வாஷிங், எல்லாமே வந்து ஐ ஃபோர்ஸ் டு லேர்ன். அது எனக்கு நல்லதாக தான் படுது. என்னை பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியும்ப்பா. எங்கே போனாலும் ஐ கேன் சர்வே. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுமே நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டோம், நம்ம சர்வேவில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வனஜா மேம் வந்து ஒரு சின்ன அறிமுகம் தான். பார்க்குறதுக்கு எளிமையாக நம்ம பக்கத்தில் இருக்கிற இவங்க வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ரோல் மாடல். களத்தில் வேலை பார்க்குறதுக்கு இங்கே ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. இப்போ இங்கேருந்து வேளச்சேரின்னு வச்சுக்கோங்க, அந்த இதில் எஸ்ஆர்பி டூல்ஸ்னால் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படியான ஒரு இம்மிடியட்டாக அதை போய் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கள போராளி. பெண்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் அதிகமாக பயணிச்சிட்ருக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த கல் உடைக்கிற தொழிலாளிகளை தெரியும் இல்லையா, அந்த பெண்கள் மத்தியில் அவங்களோட விடுதலைக்காக முன்னே நின்று அது வந்து கொத்தடிமையாக வேலை பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, கொத்தடிமைன்னா தெரியும் இல்லையா, அப்படியே குடும்பங்களோட அந்த வேலைகளில் தான் இருப்பாங்க. அந்த பெண்களை மீட்டெடுக்கிற அந்த பணியில் முன்னே நின்று எங்கே இங்கே இருக்கிற இந்த திரிசூலமலை கிட்ட தான் அங்கேருந்து மீட்டெடுத்த அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த களப்பணியில் நின்றுட்டுருக்காங்க. அதோட ஒவ்வொரு படிநிலையிலேருந்து ஜனநாயக மாத சங்கத்தோட பெரும் தலைவியாக இருந்தாங்க. இப்போது சிபிஎம் கட்சியில் மாநில குழு உறுப்பினர் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரோல் மாடலாகவும் எங்கள் வனஜா தோழர் வந்து இங்கே வந்திருக்கிறதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் பேசுங்க. உண்மையிலே வந்து ராவணலீலாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு, யதார்த்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கவங்களாம் ஒரு சாதாரணமாக நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதிகமாக வந்து நம்மளை பற்றி விஷயங்களை ஒரு ஆண் தோழர் பாஸ்கர் பேசியிருக்காரு. அப்புறம் இந்த பாடல் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார் இளங்கோ தோழர். மற்றும் அப்புறம் நம்ம என்னை பற்றி அறிமுகம் செய்திருக்கக்கூடிய நம்ம மலர்வி. எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே வந்து முதல்ல நாம் பாராட்டிக்கணும். நாம் வந்து நம்மக்கிட்ட ஏராளமான திறமைகள் இருக்குது. அந்த திறமைகள் நமக்கே தெரியல. எனக்கு எப்போ வந்து நம்ம நிறைய பெண்கள்கிட்ட நிறைய திறமைகள்லாம் இருக்குது. நான் சமீபத்தில் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா, சமீபத்தில் நம்மளை பார்க்காத இதுவரையிலும் ஒரு நிகழ்வு, ஒரு பேரிடர், அதாவது கொரோனா தொற்று ஏற்பட்டு உலகம் முழுவதும் அப்படியே முடங்கி போயிடுச்சு. யாரும் வீட்டை விட்டு வெளியவே வரல. வருமானம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. சில பேர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க இருக்கிறத வச்சு மாத கணக்கில் எப்படி சாப்பிட முடியும், வருஷ கணக்கில் எப்படி சாப்பிட முடியும்? ஆனாலும் அந்த மாதிரியான நேரத்தில் நம்முடைய பெண்கள் தான் வந்து தலைமை தாங்கி அந்த பிரச்சனையிலிருந்து குடும்பத்தோடு பாதுகாத்திருக்காங்க. வேலை இல்லாத சூழ்நிலையில், வருமானம் இல்லாத சூழ்நிலையில் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை அவங்கவங்களுக்கு ஏற்றா போல், மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப லோ கிளாஸாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 75% பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நிர்மலா சீதாராம் இருக்காங்கல்ல, பட்ஜெட்டே போட தெரியாத ஒரு சீதாராம் பெண். அவங்களும் பெண், நாமளும் பெண்.
அவங்க இந்த எப்போ பார்த்தாலும் நம்ம பற்றாக்குறை பட்ஜெட் தான். நமக்கான நிதி என்பதே ஒதுக்கப்படாது. அது குறிப்பாக பெண்களுக்கான சுகாதாரம், மருத்துவம், கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை நிதி ஒதுக்கவே மாட்டாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம வீட்டு கணவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொண்டு வந்தால் அதில் கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்போம். 100 ரூபாய் கொண்டு வந்தால் அதில் கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்போம். ஒன்றுமே இல்லைனாலும் ஒழுங்காக குடும்பம் நடத்துவோம். அப்படியான திறமை என்பது சாதாரண பெண்களுக்கு இருக்குது. அப்போ நம்மளை நாம தானே பாராட்டிக்கணும். ஆனால் இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்கள்லாம் இன்றைக்கி மகளிர் தினமா, உனக்கு நல்ல ஒரு பட்டுப்புடவை எடுத்து தரட்டுமா, அப்படி வசதியாக இருக்க இடத்துல நகை வாங்கி தரட்டுமா, செயின் வாங்கி தரட்டுமா, சினிமாவுக்கு போகலாமா, ஹோட்டலுக்கு போகலாமா, இதுதான் இது மகளிர் தினம் என்பது இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அது இல்லை. எனக்கு முன்பாக சொன்னார் பாருங்க பாஸ்கர், 1913 வந்து மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. மகளிர் வந்து அன்னைக்கு கோரிக்கை வந்து பெண்களுக்காக வைக்கல. இன்றைக்கி நம்மெல்லாம் அப்படி தான் பேசணும். ஒரு சகோதரி யாரோ சொன்னாங்க, என் வீட்டில் வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தா, பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தா மாமியார் வந்து திட்டுவாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்க, வளர்க்கும் போதே வந்து மாமியாருக்கும் அவர் வேலை செய்திருக்காரு, மனைவிக்கும் வேலை செய்திருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டு. அந்த மாதிரி அவர் செய்திருந்தாருன்னா அவங்க அம்மா அப்படி பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா? நாம் இவ்வளோனா நம்ம பிள்ளைக்கு எல்லாம் துணி துவைக்கிறதுலேருந்து, செருப்பு எடுத்து கையில் கொடுக்குறது, பேக் எடுத்து கையில் கொடுக்குறது எல்லாம் அம்மா பிள்ளைக்கு செய்து அனுப்பியிருப்பாங்க. மனைவி வந்தவொடனே ஒரு நாள் பேக் எடுத்து கையில் கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு என்ன, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்காக நம்ம பிள்ளை செய்யலை, நேற்று வந்த பொண்டாட்டிக்காக இப்படி செய்கிறாங்களே நினைப்பாங்க. ஆனால் அன்னைக்கே அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு சேர்த்து செய்திருந்தாருன்னா அம்மா இந்த மாதிரி பேசுவாங்களா? அம்மாவுக்கு எதிரி ஆவாங்களா? இப்படி சித்தரிக்கிறதே வந்து பெண்ணே பெண்ணுக்கு எதிரி. கண்டிப்பாக பெண்ணே பெண்ணுக்கு எதிரி இல்லை. நாம தான் வந்து நம்மளை அது மாதிரி சித்தரிக்கிறாங்க. மாமியார்னா இப்படி இருப்பாங்க, நாத்தனார்னா இப்படி இருப்பாங்க, மருமகனா இப்படி இருப்பாங்க. அது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி இருக்குது பார்த்தீங்களா, மொத்த எதிரி நம்ம தான். அப்படி தானே? மாமியாரும் எதிரி, மருமகளும் எதிரி, நாத்தனாரும் எதிரி. யார் நல்லது? ஒட்டுமொத்தமாக பெண்களும் மோசம். அப்படி தானே இந்த டிவியில் காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன இன்ட்ரெஸ்டாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அப்பா பாப்பா அப்படியே உருகி போயிடுறோம். என்னடா அது, நம்மளை தான் திட்டுறாங்க, நம்மளை மோசமாக காட்டுறாங்களே, பேசுகிறாங்களே. இன்றைக்கி மாமியாரும் வேலைக்கு போயிட்டாங்க, மருமகளும் வேலைக்கு போகுது, நாத்தனாரும் வேலைக்கு போகிறாங்க. யார் வீட்டில் இருக்கிறா? யாரும் வீட்டில் இருக்கிறது யாரும் சண்டை போடுறதே கிடையாது. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, மாமியார் தான் கொடுமை பண்ணுறாங்க, நாத்தனார் தான் கொடுமை பண்ணுறாங்க. இந்த சமூகம் நம்மளை வந்து வேறு எதுலேயும் யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, வெளியே வந்துடக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேட்டுடக்கூடாது. அதுக்காக தான் இந்த முதலாளித்துவ ஆணாதிக்க சமூகம் என்பது நம்மளை எல்லா வகையிலையும் அப்படியே இவர்னா நல்லவர், அவர்னா நல்லவர், அப்படியான ஒரு சித்தரிப்பை காட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு பெண்கள் என்ன மாதிரியான கோரிக்கை வச்சாங்க? 8 மணி நேரம் வேலை வேணும், 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். இது யாருக்காக? பெண்களுக்காக இல்லை, ஆணும் பெண்ணுக்கும் சேர்ந்த கோரிக்கை. அந்த கோரிக்கை என்பது வெற்றி பெற்றது. அந்த தினம்தான் மகளிர் தினம். ஆனால் இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்து நம்ம போராடி போராடி ஜெயிச்சிருக்கிறோம். அன்றைக்கி இருந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கி 6 வயசில் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க பெண்களுக்கு, 10 வயசு ஆணுக்கு, 20 வயசு ஆணுக்கு, இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு 6 வயசு பெண்ணுக்கு, ஒரு 20 வயசு ஆன பெண்ணுக்கு, ஆனால் 20 வயசு ஆன கல்யாணம் பண்ணி வச்சா அவர் திடீர்னு மண்டையை போட்டான்னு வச்சுக்கோங்க, அது எந்த மாதிரியான கொடுமை தெரியுமா? மோசமான விளைவு. இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டில் பார்க்குறோம், விதவை யார், நல்லா இருக்கவங்க யாருன்னு தெரியாது. அப்படி தானே போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் போட்டு வச்சுட்டு போகிறாங்க, எல்லோரும் போய் வச்சுருக்காங்க, நல்லா அழகாக சேரி கட்டிடுங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அன்னைக்கு தாராளமாக இப்படி தான், வெளியே வரக்கூடாது, விதவையான அந்த குழந்தை வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி புடவை கட்டக்கூடாது, எவ்வளோ வாயில் படுக்கக்கூடாது, அது ஒரு பொண்ணாக பிறந்தது செத்தே போயிடலாம். அப்படியான கொடுமைகளெல்லாம் இருந்து இன்றைக்கி பெண்கள் ஆண்களும் சேர்ந்து இந்த சமூகத்திலே அக்கறையுள்ள ஆண்களும் இணைந்த போராட்டம் தான் இன்றைக்கு பெண்களுக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வெற்றி கிடைச்சிருக்குதுன்னா இந்த போராட்டம் தான். இன்றைக்கி ஏராளமான சட்டங்கள் வந்திருக்கு. சொன்னாங்கல்ல, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைக்கான எதிர்த்த ஒரு சட்டம்,
அப்புறம் நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் தவறுகள் நடந்தால் சட்டம், இப்படி ஏராளமான சட்டங்கள் வந்திருக்குன்னா எந்த அரசும் எந்த முதலாளியும் நமக்கு நேரடியாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த சட்டமெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஆனால் நம்முடைய போராட்டம் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ஒன்று வந்திருக்கு. இந்த சட்டத்தை பற்றி யாருக்கா தெரியுமா? சட்டம் வந்தது தெரியுமா? இந்த சட்டம் நமக்கானதா? நாம் அதை பயன்படுத்துகிறோமா? யாராவது பயன்படுத்துவோமா? ஒருத்தரும் பயன்படுத்த மாட்டோம். அந்த சட்டம் என்பது அவ்வளவு அருமையான சட்டம். வீட்டில் நம்முடைய பொதுவாகவே பெண்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கு உண்டாயிடும். அது சந்தோஷத்தில் இல்லை, அதில் பல்வேறு காரணங்கள் இருக்குது. என்ன அவர் சொல்வார், தடி மாடு எருமை மாடு மாதிரி இருக்கு பாரு, தண்ணி கொண்டானா 1 மணி நேரம் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லுவார். 1 மணி நேரம் ஆகிறதுக்கு யார் காரணம்? நாம இல்லை. ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்க. ஒரு பெண்ணை அந்த அளவுக்கு நம்மளை சமமாக பார்க்க சொல்லுது. எந்த வீட்லேயோ அது நடக்குமா? அடி அடின்னு அடித்தா கூட நாம் அந்த சட்டத்தை பயன்படுத்தவே மாட்டோம். அடித்தா வீட்டுக்காரர் அடித்தா நம்ம வீட்டுக்கு போக முடியுமா? அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானே பிள்ளைகிட்ட இங்கே கொடுமையை அனுபவிச்சுருக்கேன், நீ வேற இங்கே வந்து தொல்லை பண்ணாத. நல்லதோ கெட்டதோ அடியோ உதையோ நான் எப்படி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதுதான் சட்டங்கள் இருந்தாலும் நமக்கு அது பயன்படுறது இல்லை. அது ஒரு குழந்தை யாராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம வெளியே சொல்லவே மாட்டோம். அது குடும்பத்துக்குள்ளே அந்த தவறு நடந்தாலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா பின்னால் அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது வாழ்க்கையை பாழாயப்படும். ஆக இந்த சட்டங்கள்லாம் நமக்கு ஏராளமான சட்டங்கள் போராட்டி தான் வாங்கிட்டோம். ஆனாலும் வந்து இது பயன்படணும்னா நம்மக்கிட்டே இல்லை, சமூகத்திலையும் வந்து இந்த அரசுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோன்னு வச்சுங்க, அந்த நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் என்ன அடிச்சிட்டாரு, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பெண் காவலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டிங்களா, என் வீட்டுக்காரன் என்ன அடிக்கிறாரு பாரு, போன மாதிரி இந்த கம்மல் உடஞ்சி போச்சு, இன்னைக்கு புதுசாக ஒரு கம்மல் வாங்கி போட்டு வந்திருக்கேன். 500 சவரன் நகை போதவில்லை என்று வரதட்சணை கொடுமை இந்த இப்போ நடக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இல்லை. பெண்ணுன்னா என்ன, நம்ம ஒரு போக பொருளாக பார்க்கறது இப்படிதான் கொடுக்கணும். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நல்ல வேலைப்பா என் பொண்ணு செத்து போயிடுச்சு, அது உயிரோட இருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சொல்லல பாரு அப்படின்னு சொல்றாரு. எந்த அப்பாவும் சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு இந்த சமூகத்துல ஜாதி மதம், அந்த ஜாதியில ஒரு அசிங்கமாயிடும் இல்லை, இந்த பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிட்டு, இதெல்லாம் சர்வசாதாரணமா மாறி போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த சமூகத்துல நம்மள பெண்களை வந்து அடக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நாம வந்து போராடிட்டே தான் இருக்கிறோம். அது வீடாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நம்முடைய பெண்களுக்கு வந்து அது ஒரு துணிச்சல் என்பது ஆண்கள் கூட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. சமீபத்துல விண்வெளிக்கு போயிட்டு வந்த விண்வெளி வீரர்கள் யாரும் தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸ். அவங்க போயிட்டு உடனே ஒரு பெரிய காலத்துக்குள்ள வரதான ஒரு முடிவு. ஆனா அவங்க எவ்வளவு ஒரு 3 மாசத்துக்கு மேல எவ்வளவு துணிச்சலா வந்து விண்வெளியில இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான துணிச்சல் யாருக்கு? நம்ம ஏன் ஒண்ணு வேணா தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதா அவங்க மேடல் இருந்தாங்கன்னா அதுவும் சரியானு வச்சுங்க, ஒரு ஆண்கள் உட்கார மாட்டாங்க. அந்த கட்சி அப்படி வந்து கைக்குள்ள வச்சிருக்கு, அதுவும் தவறு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு ஆளுமை என்பது எப்படி இருப்பாரு? இந்திரா காந்தி இருந்தாங்க, இப்ப வந்து மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. இப்படி ஆளுமையோட ஏராளமான பெண்கள் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எங்க மாதர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் லீலாவதி, அவங்க கவுன்சிலர், வார்டு உறுப்பினர். அவங்க வந்து ஜனங்க கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இந்த ஊருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதை நான் தீர்த்து வைப்பேன்னாங்க. அங்க முதல் பிரச்சனை என்ன வருதுன்னா ரேஷன் பிரச்சனை. ரேஷன் கிடையாது, இப்பெல்லாம் அரிசி யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து அரிசி வந்து கள்ளக்கடத்தல், அதாவது பிளாக்ல போயிடும். தண்ணி வந்து அப்போ தண்ணி பஞ்சம்லாம் அதிகம், 50 ரூபா 25 பைசா இப்படிலாம் வந்து வாங்குவாங்க. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. முதல் வேலையே அவங்க அதை செய்தாங்க. அங்கே வந்து தண்ணியை விற்பதோ தவறு என்று சொல்லி தண்ணிக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. ரேஷன் கடையில் பொருட்கள் கடத்தப்படுவதை வந்து தடுத்து வச்சாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தாங்க. அங்கே இருக்க ரவுடியெல்லாம் என்ன பண்ணாங்க, சாதாரண ஒரு பொம்பளை இவளை நம்ம விட்டோம்னா துணிச்சல் ஜாஸ்தி ஆகிடும், ஓட்டு தள்ளிடணும், 2-3 தடவை மிரட்டி இருக்காங்க. நான் ஜனங்களுக்காக வேலை செய்வேன், மக்கள் வந்து எனக்காக போராடினாங்க, ஓட்டு
ஓட்டு போட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு செய்வேன்னாங்க. கடைசியில் அவங்க ஒரு பட்டப்பாறையில் மத்தியான நேரத்தில் துடிக்க வந்து அந்த ரவுடி கும்பலை நான் வெட்டி போட்டேன். செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு துணிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மூணு பொண்ணு குழந்தை. நான் இன்றைக்கும் பார்க்குறேன் நிறைய கவுன்சிலர் இன்றைக்கி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சரை பாராட்டலாம். 50% வந்து கவுன்சிலர்கள்லாம் பெண்களாக இருக்கிறாங்க. ஆனால் யார் இருக்கணுன்றது தான் எப்படி அனுபவத்தோடு இருக்கிறாங்கன்னு அவங்கள தான் நம்ம தேர்வு பண்ணணும். இடஒதுக்கீடு கண்ணமொழி இடஒதுக்கீடு கொடுத்துடக்கூடாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் வந்து அவங்க கணவர்லாம் மனைவியை வந்து கவுன்சிலர் ஆகிட்டாங்க. மனைவியில் எந்த சமையல் கட்டில் இருக்காங்களோ அங்கே தான் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக பேசுகிறேன். மேடையில் ஏறி இவங்க நம்ம பெண் இவங்க வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருவாங்க, நீங்கள் இவங்களை வெற்றி பெற செய்வீங்க அப்படிலாம் பேசிட்டு வந்தேன். அப்புறம் ஜெயிச்ச உடனே போனப்போ எல்லா ஆண்களும் சொன்னாங்க அவங்க கணவர்லாம், மேடம் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மேடையில் பேசுறதுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க, அவங்களும் நல்லா உங்களை மாதிரி வரணும் அப்படின்னாங்க. அதுக்கேங்க நான் சொல்லி தருவேன், அவங்களே செய்து வந்தேன். அப்புறம் போய் பார்த்தா சமையல் கட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாரும். யாரும் ரோடுக்கு வரவே இல்லை, ரோடு சுற்றி பார்க்கல. கையெழுத்து போடுறதால மட்டும்தான் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. அப்படி எல்லா பெண்களும் இல்லை, இப்படியும் பெண்கள் இருக்கிறாங்க. செத்துருவோம் தெரிஞ்ச ரோடுக்கு வந்த பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கார கையெழுத்து நான் கையெழுத்து போட்டால் வீட்டுக்காரர் பார்த்துக்குவாரு. என்ன அநியாயம் பாருங்க. ஒரு செங்கல்ல வந்து வீடு கட்டணும்னா கூட வீடு அதாவது கரண்ட் வாங்கினா போய்கிட்டே இருக்கு. ஒரு பெண்ணுக்கும் அதில் தைரியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான கல அனுபவத்தில் இருந்து வரவங்களுக்கு துணிச்சல தைரியமாக இருந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான துணிச்சல் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்களும் வந்து இந்த காலத்தில் வரும். ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கணும், நான் வந்து யாருக்கா ஓட்டு போடலாம் சொல்ல மாட்டேன். அது ஓட்டு போடுறதுலாம் உங்களோட உரிமை. இப்போ சமீபத்தில் ஒரு கட்சி வந்து நம்ம விஜய் வந்து தொடங்கினேன். என்ன அவர் தொடங்கும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு அரசியல் அனுபவம். நான் ஸ்டாலின் வந்து பெருமையாக சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதவரை பற்றி. ஆனால் அவர் வந்து நிறைய அடக்குமுறை காலத்துலலாம் கட்சி அனுபவத்தோடு வந்து வந்தவர். நல்லவரை கெட்டவராக ரெண்டாவது விஷயம், அந்த அனுபவத்தோடு வந்து அரசியலுக்கு வந்தவர். இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இப்போ சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாரு. இப்போ உடனே ஒரு கட்சியை தொடங்கினாரு. கட்சியை தொடங்கின உடனே கோரிக்கை என்ன, முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு. குட், இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கணும், எதுக்காவது குரல் கொடுத்துருக்கணும், இல்லை எதுக்காவது போராடி இருக்கணும், ஒன்றுமே கிடையாது ஸ்ட்ரைட்டா. ஆனால் இந்த பெண்களை பேச வைக்கிறாங்க பாருங்களேன், மோசமாக பேச வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்றா, அவங்க குடும்பத்தை பற்றி விஜய் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க நீங்க, நாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கோம், அக்காவா இருக்கோம், அம்மாவா இருக்கோம், அண்ணனா இருக்கோம், பொண்டாட்டி அவ்வளோ இருப்பேன்னு சொல்லுது. என்னங்க இது, என்ன பயிற்சி கொடுத்துருக்குறாங்க? இன்னொன்று சொல்லுது, இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு வீட்டுக்கார கூட பிடிக்காதுப்பா, விஜய் ரொம்ப என்னங்க. அப்புறம் கள்ளக்காதல்லாம் மாறி வச்சுங்க, சர்வ சாதாரணமாக நடக்குதுங்க. எதெல்லாம் பெண் வேணான்னு சொல்றாளோ அதெல்லாம் அந்த பெண் பேசுறாங்க. அப்ப இது என்ன அரசியல்? நான் கேட்கிறேன், விஜய் வந்து அதாவது ஒரு பெண் வந்து அவங்க குடும்பத்துல ஏதோ டைவர்ஸ், அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க டைவர்ஸ் ஆகிற வரலாம், அவங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு வர வரையிலும் அவங்க வந்து அந்த மாமியார் வீட்டில் இருக்கணுன்றது தான் சட்டம். அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்கு பாருங்க, அந்த சட்டத்துல அப்படி சொல்றாங்க. அவங்க பாதுகாப்பாக அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லுது சட்டம். இந்த அம்மா அந்த வக்கீல் ஏதோ சொல்லியிருப்பாரு, இந்த அம்மா அந்த வீட்டுக்கு போறாங்க. அவர் என்ன கேஸ் இருக்குது இவ்வளோ வெளியே போட்டு தொட்டி விடுறாரு. ஒரு பெண் மீது அவருக்கு பாருங்க, பெண்ணை பற்றியும் ஒரு சட்டத்தை பற்றியும் புரிதல் இல்லை, ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கணும்னு புரியல. அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண முடியும்? இந்த பெண்களெல்லாம் இப்படி பேசுறதுக்கு நம்ம யாருக்காக ஓட்டு போடணும்? நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாமா, ஆனா அரசியல் தெளிவு என்பது அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது மோசமான ஒரு சூழல்ல தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். நிறைய பத்திரிகைலாம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிங்க, ஓட்டு அப்படி போடுங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம அப்படித்தான் வந்து ஓட்டு வீட்டில் கணவர் என்ன சொல்லுவாரோ அப்படிதான் போடுவோம். இந்த மகளிர் குழுலாம் வந்துச்சு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறாலும் நம்ம மாறிட்டோம். மாறணுமா இல்லையா? நீங்களாம் எப்படி எனக்கு தெரியாது, நான் நிறைய மகளிர் குழுவை பார்த்துருக்கேன். அப்போ அவங்க வீட்டு கணவர்லாம் வந்து ஒரே மகிழ்ச்சியாக பேசுவாங்க, அடே எங்கள் பொண்ணுக்கு வந்து அந்த கூட்டத்தில் வந்து இப்படி பேசுனாங்க. அப்புறம் எனக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைன்னு சொன்னேன், உடனே வந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டாங்க. மகளிர் குழு இதெல்லாம் பண்ணுறாங்க, என் பொண்டாட்டி ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மீட்டிங் போகிறாங்க, இவருக்கு புடவை வச்சு காய வைக்கிறாங்க. ஏங்க தப்பா அப்படி அந்த குழு வந்து செய்ய வச்சு அப்புறம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. சரி, அவங்க ஏதோ கொடுத்து போயிருக்காங்க, போயிட்டு வரணும், நம்ம சமையல் பண்ணி வச்சிடலாம்.
அந்த மாதிரி பல ஆண்கள் மாறிட்டாங்க. பெண்கள் வேலைக்கு போனாலே 2 பேரும் தான் வேலைக்கு போகிறோம், 2 பேரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் சமமாக இருக்கிறது என்பது வேறு, ஒரு சோசியலிச சமூகத்தில் சமமாக இருக்கிறது வேறு. சார் சொன்னார்ல, போயிட்டு வரதுக்குள்ள அவங்க சமையல் அறை ஒரு பாரமாக இருந்தது. அன்றைக்கு இருந்த லெனின் என்ன பண்ணாரு, அவங்க யார் வேணா எங்க வேணா எல்லாம் இலவசமாக கிடைக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கு வசதி உண்டு, படிக்கிறவங்களுக்கு வசதி உண்டு, கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அரசாங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏற்பாடு வித்தியாசமாக தான் இருக்கு. இது வேற வேறதான் இருந்தாலும் ஒரு மாற்றம் என்பது நமக்கு வந்திருக்கு. இந்த மாற்றம் எல்லாம் வந்து சாதாரணமாக வந்ததில்லை, நம்மள மாதிரி ஏராளமானவங்க போராடி கிடைச்சது. நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. நான் இப்படி பேசுறதுனால ஆண்கள் எல்லாம் எதிரி இல்லை, ஆண்களும் பல பேர் வந்து நமக்காக குரல் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக இருக்கிறோம். இருந்தாலும் வந்து முழுமையான வெற்றி என்பது நமக்கு கிடைக்கவில்லை. அந்த முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும் வரை, ஏன்னா இப்போ தைரியமாக நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலைங்க, வேனில் வந்து போக முடியல குழந்தை. இன்னைக்கும் அந்த வேன் ஓட்டுநர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இப்படியான சூழல்கள் எல்லாம் மாறணும்னா என்னுடைய போராட்டம் என்பது தொடரணும். ஒரு பெண் தைரியமா போனா வந்தா, பொம்பளை குழந்தைய ஆம்பளை குழந்தை யாராக இருந்தாலும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்க போனாங்க அப்படின்ற அந்த பார்வையோட தைரியமா இருக்கணும். அந்த தைரியம் வர வரை நம்முடைய போராட்டம் என்பது தொடர வேண்டும். யார் நடத்தினாலும் அதில் நீங்க பங்கு பெற வேண்டும். எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. மகாசக்தி பெண்ணே, விடியும் காலம் இது அடிமையாக என்னும் வீழ்ந்து கிடப்பதென்ன, உயிரனைத்தையும் பெற்றெடுத்ததோர் உலகத்தாயும் பெண்ணே, உயிரனைத்தையும் பெற்றெடுத்ததோர் உலகத்தாயும் பெண்ணே, வானம் பெண்ணே பூமி பெண்ணே, வானம் பெண்ணே பூமி பெண்ணே, அடிமையானதும் பெண்ணே, மனித சாதியில் பாதியானவள் மகாசக்தி பெண்ணே, விடியும் காலம் இது அடிமையாக என்னும் விழுந்து கிடப்பதென்ன, காடு மலைகளில் உயிர் வளர்த்ததால் காவல் தெய்வம் இவளே, ஆறு கரைகளில் பயிர் வளர்த்ததால் அடிமையானதிவளே, உயிரனைத்தையும் பெற்றெடுத்ததோர் உலகத்தாயும் பெண்ணே, உயிரனைத்தையும் பெற்றெடுத்ததோர் உலகத்தாயும் பெண்ணே, வானம் பெண்ணே பூமி பெண்ணே, வானம் பெண்ணே பூமி பெண்ணே, அடிமையானதும் பெண்ணே, மனித சாதியில் பாதியானவள் மகாசக்தி பெண்ணே, காட்டு வேலையிலும் வீட்டு வேலையிலும் முதுகுடிந்ததாறு, கூட்டுக்குருவியாய் குழந்தை பிறந்ததும் சிறகுடிந்ததாறு, பாடுபட்டும் இவள் சீரழிந்தும் இவள் செலவு என்றதாறு, பாடுபட்டும் இவள் சீரழிந்தும் இவள் செலவு என்றதாறு, வானம் பெண்ணே பூமி பெண்ணே, வானம் பெண்ணே பூமி பெண்ணே, அடிமையானதும் பெண்ணே, மனித சாதியில் பாதியானவள் மகாசக்தி பெண்ணே, விடியும் காலம் இது அடிமையாக என்னும் விழுந்து கிடப்பதென்ன. இன்றைய நாளை பற்றி எல்லாருமே இங்கே பேசினாங்க. இந்த மார்ச் 8ன்றது இது இன்னைக்கு நம்ம மார்ச் 8ன்னு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட அப்படியே பின்னோக்கி போனோம்னா 120 வருஷத்துக்கு மேலே 1890 தான் இதுக்கு முதல் விதை போடப்படுது. எப்போனா எலிசபெத் அங்கேரி அவங்க தான் வந்து ஏழை மக்களுக்கு உணவு கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் வீட்டில் இருக்கிற பிரெட்டை எடுத்துட்டு போய் அந்த மக்களுக்கு விநியோகம் பண்றாங்க. அது தெரிஞ்சு போகுது அரசருக்கு. அப்போ தன்னோட மனைவி தான் இந்த பிரெட்டை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை திடீர்னு வந்து பார்க்கறதுக்காக வராரு. வரும்போது இவங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கு வரப்போறாங்க. உடனே என்ன பண்றாங்க, பிரெட்டெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அந்த பாத்திரத்துல ரோசஸ் வச்சிருக்காங்க, ரோஜா பூக்கள் வச்சிருக்கிறாங்க. ரோஜா பூக்கள் வச்சு வந்து பாக்குறாரு, என்ன இது அப்படின்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா பிரெட்டை எதிர்பார்த்து வந்தவருக்கு அங்க பார்த்தா ரோஜாக்கள். அவங்க சொல்றாங்க, நான் ரோஜாக்களை தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் பிரெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ரெட்டும் ரோஜாவும் அறிமுகமாது. அதே மாதிரி தான் எலிசபெத் அங்கேரியும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் துவக்கிய அந்த ஒரு புள்ளி
தான் வந்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு 1910 வந்து அமெரிக்காவில் தான் விதை போடப்படுது. பெண்களுக்கான எங்கே வந்து கம்பெனியில் இன்ஸ்பெக்டர்ஸ், ஜஸ்டிஸ், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சிங்கர்ஸ், இந்த மாதிரி ஆளுமைகள் தான் அந்த கிளப்ல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பெண்கள். இந்த பெண் ஆளுமைகள் மத்தியில அமெரிக்காவோட செனட்டர்லேருந்து வராரு ராபர்ட் லா வந்து பேசுறார். அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அவருடைய பேச்சு ஆணும் பெண்ணும், அதாவது தொழிலாளிகள் சமமாக மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கணும்ன்றத அவர் பேசுறார். அந்த பேச்சு வந்து இந்த பெண்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அந்த உத்வேகம் தான் என்ன, ஒரு ஸ்லோகன் வரும். அந்த ஸ்லோகனை கூட யார்கிட்டேருந்து வாங்குவாங்கன்னா ஒரு சின்ன பெண் தொழிலாளி தான் சொல்லுவா, எனக்கு சாப்பாடு வேணும், பிரெட் வேணும், அது கூடவே என்னை சமமாக மதிக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல கண்ணியமாக மதிக்கணும் என்ன அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணு சொன்னதை தான் பெரிய ஸ்லோகனாக எடுத்துகிட்டு வராங்க. அது ஆங்கிலத்தில் பிரெட் டு ஆல் அண்ட் ரோசஸ் டு அப்படின்றது தான் அந்த வேர்டு. அனைவருக்கும் உணவும் வேண்டும், கண்ணியமாக எங்களை நடத்து அப்படின்னு பெண்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், முதல்ல வந்து முதலாளித்துவம் வளர்ச்சி அடையும் போது எந்த தொழிற்சாலை பெருகி வருதுனாக்கா நூல் தான் ப்ரொடக்ஷன் பார்க்கும் பொழுது துணிக்கான வேலைகள் தான் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து வருது. அப்போ அந்த துணி வேலைகளுக்கு அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் அதிகமான பெண்கள் யார் போய் வேலை பார்க்குறாங்க, அந்த நுணுக்கமாக வேலை செய்வது பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப கை தேர்ந்தவர்கள். அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த வேலைப்பாடுகளை சிறப்பாக செய்வாங்கன்னும் போது பெண்கள் எல்லாரையும் தொழிற்சாலைகளுக்கு கூட்டு போறாங்க. தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கறதுன்னா ஒரு வாரத்துல 56 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ எப்படி அவங்களால இருக்க முடியும்? மனநலமும் இருக்காது, உடல் நலமும் இருக்காது. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் போய் ஆய்வு செய்ய போகும்போது ஒவ்வொரு பெண்ணோட உடல் நலமும் மோசமா இருக்கு, மனநலமும். அப்போ அவங்க யார் குரல் கொடுப்பா? நலிவடைந்தவர்களுக்கு யார் குரல் கொடுப்போம்? நல்லா இருக்கிறவங்க தான் குரல் கொடுப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்த வரலாறு தான் எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேணும்னு ரைஸ் பண்றாங்க. அப்போ ஆரம்பிச்சது 10ல் ஆரம்பிக்குது, 12ல் ஆரம்பிக்குது, 13ல் அப்படியே ஒவ்வொரு நாடுகளாக வருது. இது எங்க வந்து நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு எல்லா பெண்களும் ரஷ்யாவில் என்ன வருதுன்னா, ஆண் மக்கள் போர் நடந்தா என்ன ஆகும்? இப்பவும் போரை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதிகமான ஆண்கள் இறந்து போறாங்க. அப்போ மக்கள் என்ன கேள்விகள் கோரிக்கைகள் வைக்கிறாங்க? எங்களுக்கு உணவும் வேண்டும், அமைதியும் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ 17ல் அந்த கோரிக்கை தான் மார்ச் 8ல் அந்த ரஷ்யாவில் வந்து அது பிப்ரவரி 23. ஆனா நம்மளுடைய நாட்காட்டியில அது மார்ச் 8ஆக மாறுது. 1921ல் தான் ரஷ்யாவில் ஆட்சியில இந்த மகளிர் தினத்தை அறிவிக்கிறாங்க. அதுல இருந்து தான் நம்ம இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ இன்றைய நாளுக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுகள் எல்லாம் நம்மால் படைக்கப்பட்டது. நாம் பசிக்கிறவன் தான் சாப்பிடுவான். எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும், அப்பதான் என் வயிறு நிறையும். எனக்கு பசிச்சா நீங்க சாப்பிட முடியாது. அப்ப என்னுடைய பிரச்சனைகள்னா பெண்ணின் பிரச்சனைகளை பெண்கள் முன்ன நின்று போராடணும்ன்றது தான் நம்மளுக்கு இந்த வரலாறு சொல்லி தர விஷயம். இந்த பெண்களை பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். வீட்டுக்காரர் என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவோம்? கணவர்னு சொல்லுவோம். ஒய்ஃப் என்ன சொல்லுவோம்? கணவர்னா என்னங்க அர்த்தம்? கணவர்னா என்னங்க அர்த்தம்? தெரியல. கணவர் கணங்களின் தலைவன். கணம்னா கூட்டம், கூட்டத்தோட ஒரு குரூப்போட தலைவன் தான் கணவர் அப்படின்னு அர்த்தம். மனைவி அப்படின்னா, மனை என்றால் வீடு, வீட்டுக்கு தலைவி. அதனாலதான் நம்ம ஆதி காலத்துல தாய் வழி சமூகம் இருந்தது. அப்போ எல்லாரும் சமமாக தான் மதிக்கப்பட்டாங்க. ஒரு எப்போ வந்து சொத்துன்றது அதிகமாகுது, அதாவது அது அப்போ வந்து வேட்டையாடி சமூகம் தான். வேட்டையாடிட்டு
அங்கே போனப்போ எல்லாரும் வேட்டையில கிடைக்கிற விலங்க எல்லாரும் பகிர்ந்து உண்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எப்போ ஒரு இடத்துல நிலையா நிக்க ஆரம்பிக்கும் போது விவசாயம் ஆரம்பிக்குது. அப்போ வேளாண் உற்பத்தியில பெண் ஈடுபடுவதும் ஆடு மாடுகளை மேய்ப்பதை ஆண் ஈடுபடுவதும் மாறுது. ஆடு மாடு குட்டி போட ஆரம்பிக்குது. அப்ப குட்டி போட்டா பெருகுது. பெருகுனா சொத்து சேருது. தாய் வழி சமூகத்துல எப்படி இருக்கும்னா, இப்ப என்னோட சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு சின்ன பொருள் இருக்குன்னா அது என் மகளுக்கு போகும், அடுத்து அவ மகளுக்கு தான் போகும். அதே என்னுடைய இணைய, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், ஏன்னா கணவன் சொல்ல மாட்டேன், இணையன்னு சொல்றேன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். என்னோட இணையருக்கு அதே மாதிரி ஒரு சொத்து இருக்குன்னா அவருக்கு பிறந்த பையனுக்கு தானே போனோம். ஆனா தாய் வழி சமூகத்துல அப்படி கிடையாது. அவரோட தங்கச்சி, அவரோட சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க குழந்தைக்கு தான் போகும், அதுவும் பெண் குழந்தைக்கு தான் போகும். அப்போ இந்த சொத்து பெருகும் பொழுது ஆண் எனக்கு பிறந்த குழந்தைக்கு இந்த சொத்து போகணும்னு நினைச்ச கடத்தில் தான் பெண் அடிமைத்தனம் வருது. சுதந்திரமா இருந்த நாம 4 செவற்றுக்குள் அடைக்கப்பட்டோம். அப்போ இந்த பெண் மூலமாக பிறக்கிற குழந்தை என்னுடைய குழந்தையா தான் இருக்கணும், என் சொத்து அந்த குழந்தைக்கு தான் போகணும் போதுதான் ஒரு பெண்ணுக்கு கற்புன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. கற்புனா என்னன்னா, கமிட்டட் டைம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமாக இருப்பதுதான் கற்பு. ஆனா அதை எப்படி பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணு கற்பா இருக்கிறானாக்கா வீட்டுக்கார தாண்டி நினைச்சு பார்க்க கூடாது, வேற விஷயம் செஞ்சிடக்கூடாது. எவ்வளோ என்னை விட டெஃபினிஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வகுத்து நம்மளை அடைச்சி 4 செவத்தை தாண்டி வேற யோசிக்க கூடாது. அந்த யோசனையில தான் இப்ப நம்ம எல்லாரும் பேசணும் இல்லையா? மாமியார் அம்மாவுக்கு அம்மா எதிரி, பெண்ணுக்கு பெண் எதிரி, இவ்வளவு கிரியேஷன் இவங்க சொன்னாங்களே. டிவி சீரியல் ஆரம்பிக்கும்போது நாங்க அதான் சொல்லுவோம், சும்மா பிள்ளையார் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இப்படி போடுவாங்க, 2ன்னு ஆரம்பிக்கிறான், 2 கொண்டாட்டின்னு ஆரம்பிப்பான். அதுதான் அவனுடைய ஆரம்பமே. அதுல எல்லாத்தையும் பாருங்க, எல்லா விஷயத்திலையும் அந்த பாவப்பட்ட ஆணாகவும் கொடூர பெண்ணாகவும் இருந்தாதான் சீரியலே சக்சஸ், இல்லைன்னா கிடையாது. அந்த சீரியல் தான் நமக்கு ஏன்னா அவங்க சொன்னாங்க கரெக்டா வணக்கா, நம்ம வேற எதையும் யோசிக்க கூடாது. வேலைக்கு போயிட்டு வந்தோம் ஒரு 1/2 மணி நேரம், ஏன்னா நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும், நம்மளோட உறவினர் மேல நமக்கு ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளிக்கு பதில் சொல்ற மாதிரி அது இருந்த உடனே சந்தோஷப்பட்டு அது நம்மளுடைய வெளிப்பாடு தான் அந்த சக்சஸுக்கு காரணம். இதெல்லாம் எதுக்காகனா, நமக்கு வேற சிந்தனை இல்லாம நம்ம இதுல இருக்கணும்ன்றதா. அந்த வழித்தடம் இல்லைன்னா நம்ம இங்க எல்லாரும் நிக்க மாட்டோம், இப்படி பேசி கொடுக்க மாட்டோம். எப்படியாக எந்த இடத்துல எவ்வளவு தூரம் கொடுமைகள் உள்ளப்பட்டு இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் பிரேக் பண்ணி இங்க இருந்தாலும் இங்கதான் சின்ன பிரச்சனை குழந்தைகளுக்கு நடக்குது, பெண்களுக்கு நடக்குது, வயதானவர்களுக்கு பிரச்சனை நடக்குது. எல்லா விஷயமும் நம்ம பேசுற 1000 பேசினாலும் சுதந்திரமா இருக்கிற பெண் சதவீதம் குறைவு. வீட்டுக்குள் அடைப்பட்டிருக்கும் பெண்கள் தான் அதிகம். சிந்தனை வேறு சிந்தனை இல்லாம குடும்ப சிந்தனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்பவும், 100 ஆண்டுகள் கடந்தும். அப்ப இதெல்லாம் பிரேக் பண்ணணும், வரணும்னா முதன்மையானது கல்விதான். அந்த கல்வி அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் போய் சேர்றத நம்ம உறுதிப்படுத்தணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்துட்டு இருந்தோம்னா வளர்ச்சிகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த பெண்கள் எந்த நிலையில நின்றுட்டு இருக்கிறோம்னா, இணையத்துல நமக்கு அதுக்குன்னா எப்படி பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல நான் நடந்து போற இடத்துல எனக்கு துன்புறுத்தல் இருந்தது. இன்னைக்கு அப்படின்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாம இணையம் மூலமாக எங்கிருந்தோலாம் துன்புறுத்தல் ஏற்பட்டு இருக்கு. இன்டர்நெட் மூலமா நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை இப்ப எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இதையும் நம்ம எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் எவ்வளவு கூடுதலான பொறுப்புணர்வு இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னா என் பக்கத்துல இருக்கிற எதிர்த்தாப்புல இருக்கிற நான் சந்திக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு
சொல்லி தரணும். அந்த உரிமை எனக்கு எவ்வளோ உரிமை இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் என்னால் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இவங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கே தெரியலன்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்? அப்போ எனக்கு தெரியணும்னா நான் படிக்கணும். வெறும் படிப்பறிவு மட்டும் இதுக்கு பத்தாது, அனுபவ அறிவுகள். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னாலே அந்த நூற்றாண்டு அறிவை நாம் பெறுவது அவசியம். இந்த விஷயங்களோட நாம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். ஒரு கவிதை மட்டும் சொல்லுவாங்க, நந்தர்வன் ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பாரு. அதுதான் இன்றைய நிலைமையாகவும் நம்ம நிற்குதுன்னு சொல்ல. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சுதந்திரமான பெண் மனுஷியாக இருந்தாலும் அவர் சொல்லுவாரு, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களுக்கு அந்த நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. சண்டே அன்னைக்கு தான் அம்மா பூரி சுட்டு கொடு, அதை செஞ்சு கொடு, அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடு, என்னோட யூனிஃபார்மை துவைச்சு கொடு, வீட்டை கழுவு, எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது அந்த சண்டே கூட பெண்களுக்கு இல்லாத நிலைமையில தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கிற பல பெண்கள் குடும்பங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ரஷ்யாவில் பேசின நிலைமை எப்போ வரும்? நானும் வேலைக்கு போறேன், நீயும் வேலைக்கு போற. இப்ப அதை பல பேர் உணர ஆரம்பிச்சிடும். குழந்தைய வளர்க்கறது சிரமம் இருக்கு. கூட்டு குடும்பங்கள் உடஞ்சி நியூக்ளியர் ஃபேமிலி வந்தோம். இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியும் பிரேக் த்ரூ ஆகி ஐடென்டிக்கல் ஃபேமிலியா மாறிட்டு இருக்கிறோம். சிங்கிள் விமன்ஸ், சிங்கிள் பேரண்ட்னு மாறும். அது வெறும் விமன் மட்டும் இல்ல, ஆணும் தனி குழந்தையை வளர்க்குறாங்க. இந்த எல்லா போராட்டங்களிலும் நாம் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டோம், ஆண்களும் இதில் பயணித்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா ஆண்கள் யார்? பெண்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் தானே. அவங்க எங்கேயும் தனியா எங்கேருந்து வரல இல்லையா? நம்ம பெற்றெடுத்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளும் நம்மோடு தான் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு சமமாக அவர்களையும் உணர்த்தக்கூடிய தினமாக இதை அனுசரிப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்லணும்னா ஒரு மிக பயனுள்ள நாளாக பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை நமக்கு சொன்ன குமாரன் மேடம் அவங்களுக்கும் பாஸ்கர் சார் அவர்களுக்கும் நம்மளுடைய பாடல்கள் மூலமா நம்மள நிறைய அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ஒரு சவுண்ட் கூட இல்லை, சாருடைய வார்த்தைகள் அந்த பாட்டு கட்டி படிச்சு சொல்லுவாங்க. அந்த இனிமையான குரலை நம்மளை மகிழ்ச்ச இளங்கோ சாருக்கும், இறுதியா நம்ம வந்து இந்த நாளுடைய ரொம்ப முக்கியத்துவத்தையும் அதனுடைய வரலாறையும் சொன்ன மலர்விழி மேம்க்கும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொன்னதுன்னு இங்க வந்தப்போ நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணது மூலமா நமக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் அதை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.